அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மையளாய் இஞ்சாகை பழுத்தாளை ஆண்டாளை மத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி திரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயாம் கமலாமிவான்யாம் போதாமனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுடி கொடுத்த சுடர்படியான ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையினுடைய அவதாரியை நேற்று தொடங்கினோம். கிரமமாக இன்னைக்கு திருப்பாவையினுடைய முதல் பாசுரமான மார்கழி திங்கள் அப்படின்ற பாசுரத்தினுடைய அர்த்தங்களை விண்ணப்பம் செய்ய வேண்டியது பிராப்தம். அதற்கு பூர்வாங்கமாக சில வார்த்தைகள், இந்த திருப்பாவையினுடைய பெருமை என்ன, ஆண்டாளுடைய பெருமை என்ன என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப சங்கிரகமாக நேற்றுக்கு பார்த்தோம். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் பித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு திருப்பாவினுடைய பெருமையை காட்டக்கூடியதாய் வேதபிரான் பட்டர் அப்படின்ற பேராசிரியராலே அருளி செய்யப்பட்ட அந்த வெண்பாவினுடைய அர்த்தத்தை நேற்றுக்கு நன்கு கண்டோம். மேலும் பராசர பட்டராலே திருப்பாவைக்கு அருளி செய்த தனியன் நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சிருஜினி நிகடிதம் யா பலாத் கிருத்திய புந்தே போதாதஸ்யை நம இதமிதம் பூயகே வாஸ்து பூயகான்னு பராசர பட்டர் அருளி செய்த தனியன். அப்படிப்பட்ட தனியனாலே ஆண்டாள் தெரிவித்தது என்ன, அந்த நப்பிண்ணை பிராட்டியின் திருமலை தடத்திலே அனைத்து உறங்கிக் கொண்டிருந்த கண்ணன் பெருமானை எழுப்பினாள். அவனை எழுப்பி உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தெரிவித்தாள். என்ன விஷயம் நீ சொல்ல போகிறாய் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே பாரார்த்தியம், நான் உனக்கு அடிமைப்பட்டவள் அப்படின்ற விஷயத்தை சொன்னாள். இது எங்கே காண கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய காலத்திலே நூற்றுக்கணக்கான சாகைகள் கிளைகள் புரிந்ததாக இருக்கக்கூடிய வேதத்திலே சித்திக்கக்கூடியது ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி, அப்படிப்பட்ட வேதங்களிலே புதிந்து கிடக்கிறதா இருக்கக்கூடியது அப்படின்ற அர்த்தத்தை கண்ணனுக்கே போதித்தாள் ஆண்டாள். அதனால கண்ணனுக்கே சொல்லிக் கொடுத்தவள், கண்ணனுக்கே ஆசிரியர் ஸ்தானத்திலே விளங்குகிறாள் ஆண்டாள்னு சொன்னா அது மிகையாகாது. ஒரு பக்கத்துல அடிமைன்னு சொன்னா, மற்றொரு பக்கத்திலே கண்ணனாகிய களிரை தான் சூடி களைந்த மாலையாலே கட்டி போட்டாள். சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யா பலாத் கிருத்திய புந்தே, பலாத்காரத்தாலே கண்ணன் பெருமானை கட்டினாள்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டாளை நான் வணங்குவேன் வணங்குவேன் மீண்டும் ஒருவை வணங்குவேன்னு பராசர பட்டர் நேற்றுக்கு இந்த தனியனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். மேலே அதுக்கு மேல ரெண்டு தமிழ் வெண்பாவில ரெண்டு தனியன்கள் உண்டு. அதை அனுபவித்து மேலே இந்த திருப்பாவிலே இழிவோம், இந்த மார்கழி திங்கன்ற பாசனத்தினுடைய அர்த்தத்திலே இழிவோமாக. இரண்டாவது தனியன் எப்படி இருக்குன்னா, அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வண்ணதிருப்பாவை பல்பதியம் இந்திசையால் பாடிக் கொடுத்தாள், நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லுவது இந்த தனியனானது. இந்த தனியனை அருளி செய்தவர் உய்யக்கொண்டார்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர். உய்யக்கொண்டார்னு சொல்லக்கூடிய சாட்சாத்தாக நாதமுனிகள் ஆச்சாரிய பரம்பரையிலே முதலாமவராக இருக்கக்கூடியவர். அந்த நாதமுனிகளுடைய நேரே அவருடைய சிஷ்யராய் திருவதாரம் செய்தவர். அவரிடத்துலதான் சகல விதமான சாஸ்திரங்களையும் சம்பிரதாய அர்த்தங்களையும் கேட்டு தெளிந்தவராய் இருந்தார் உய்யக்கொண்டார். வாஸ்தக ஆள வந்தார். அவருக்கு நாதமுனிகள் அவருக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிற்காலத்திலே யாமுனாச்சாரியர் என்னக்கூடிய ஆள வந்தார் எனக்கு திருப்பேரனாராக அவதரிப்பான்.
அவனுக்கு இந்த அர்த்தத்தை எல்லாம் நீர் கொண்டு போய் கொடுக்க வேணும், அதையெல்லாம் இதை பிரசாதித்தருள வேணும்ன்றத ஒரு நிதியாக அவரிடத்துல வைத்து போனார் உய்ய கொண்டாடுறதுல நாதமுனிகள். ஆனால் தௌர்பாகியவசாது உய்ய கொண்டார் அவ்வளவு காலம் அவருடைய ஜீவித்திருக்கவில்லை. ஆளவந்தார் காலம் வரைக்கும் அவர் ஜீவித்திருக்க. ஆனால் என்ன பண்ணார், உயர்கொண்டாருக்கு அப்படியே சகாத்தியாய் சகபாடியாய் மணக்கால் நம்பின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவரிடத்துல எல்லாத்தையும் அறிவித்து வைத்தார். அந்த மணக்கால் நம்பியாலே ஆளவந்தாருக்கு ஞானம் கிடைத்ததுன்னு குரு பரம்பராதி நூல்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட உயர்கொண்டாராலே அருளி செய்யப்பட்ட தனியனாய் விளங்குகிறது இந்த அன்னவயல் புதுவைன்னு தெரிவிக்கிறது. ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே ஸ்ரீவில்லிபுத்தரை பத்தி வர்ணனம் பண்றார். அன்னவயல் புதுவை ஆண்டாளே தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே பாடுகிறாள். மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லி புத்து. அம்சங்கள் எல்லாம் அம்சப்பறவைகள் எல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய வயல்களை உடைத்ததா இருக்கக்கூடிய வளம் பொருந்திய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ தன்வீபுரம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டாள் சொன்னதே அப்படியே அதை எடுத்து இந்த இடத்துல காட்டுறார். அன்னவயல் புதுவை ஆண்டாள், அன்னவயல் புதுவை ஆண்டாள். இவர்களுக்கெல்லாம் என்னன்னா எப்பவுமே தங்களுடைய ஊரை சேர்த்துக்கணும், நம்முடைய பேரை சேர்த்துக்கணும், ஆறை சேர்த்துக்கணும். எல்லா நம்மாழ்வார் பார்த்தோம்னா அது பல இடத்துல சொல்லுவார். அதனால அந்த தன் ஊரை சொல்லுவார், தன்னுடைய பேரை சொல்லுவார், அந்த ஊர்ல ஓடக்கூடிய அந்த தாமிரபரணியுடைய பேரை சொல்லுவார். அது போல இந்த இடத்துல ஆழ்வாருக்கு எப்படி பெரியாழ்வார், ஆண்டாளுடைய தந்தையாராக நம்முடைய பெரியாழ்வார், வில்லி புதுவை விட்டு சித்தன் தன் புதுவை பட்டன், இப்படிதான் அவருடைய பேர். அதே போல பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாய் பிறந்த ஆண்டாளுக்கு எப்படி நிரூபகம் அப்படின்னு பார்த்தோமா, அன்னவயல் புதுவை ஆண்டாள், புதுவை ஆண்டாள் வரும். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாண்டு சொல்றதுல இருக்கக்கூடிய அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதுவான மகிழ்ச்சியானது வேற ஒன்றுலையும் கிடைக்காதுன்னு தெரிவிக்கிறார். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். ஆண்டாள் பாமாலை பாடி கொடுத்தாள், பூமாலை பாடி கொடுத்தால். ரெண்டு விதமான மாலைகளையும் பெருமானுக்கு சாற்றினார். இந்த இடத்துல உய்யக்கொண்டார் தெரிவிக்கிறார். அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். ரங்கநாதனுக்கு வாஸ்து அரங்கன்னா ஸ்ரீரங்கத்துல திருவரங்கத்திலே உரையக்கூடிய அந்த ரங்கநாதனை சொல்லக்கூடியதா இருக்கிறது தியானமானது. வாஸ்துதான் ரங்கநாதனை குறித்த அந்த திருப்பாவையை பாடினாள் அப்படின்னு கேட்டா இல்ல, மேல தெரிவிக்க ஆண்டாளுடைய அனுகாரம் எப்படி இருக்குன்னு தெரிவிக்கப் போகிறார்கள். கண்ணனை நினைத்துத்தான் ஆண்டாள் திருப்பாவையை பாடினாள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அரங்கற்கு பாமாலை பாடி கொடுத்தாள் சொல்றாளே, இது எந்த விதத்திலே சேர்த்தியாகும் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே நல்ல மதிப்பொருந்தியவர்களா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு வியாக்கியானம் விடுகிறார்கள். கண்ணாலங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமோர் பேரும் அரங்கமே. கண்ணனெம்பெருமான் ருக்மிணியோடைய அந்த சரித்திரத்தை, கல்யாண சரித்திரத்தை எடுத்து ஆண்டாளே தன்னுடைய நாச்சியார் திருமொழியில பாடுறான். ருக்மிணி அந்த காலத்துல சிசுபாலன் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். சிசுபாலன் தத்தவக்கரன்லாம் இந்த ஜெயவிஜயாள் சாபத்துக்கு 2 நிறைய கசிவு போல அசுராவேசம் பொருந்தியவர்களாக தோன்றியவர்கள். எப்படி தர்மபுத்திரன் எப்படி அத்த பிள்ளை அர்ஜுனன் அத்த பிள்ளையோ அதே போல அத்த பிள்ளை கண்ணனுக்கு. ஆனால் கண்ணன் இடத்துல ரொம்ப அவளுக்கு என்ன சொல்றது, ஒரு பராமைன்னு சொல்லக்கூடியது. பல பல நாளும் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை தெரிவிக்கிறான். அண்ணனுக்கு பல பல நாளும் சொல்லி பழித்த சிசுபாலன். அண்ணன் இடத்துல பெரிய க்ஷாத்திரம் பராமை கொண்டவனாய் இருந்தான். அப்படிப்பட்டவன் என்ன நினைக்கிறான், கண்ணன் கை கொள்ள வேணும்னு நினைக்கிறான். ருக்மிணின்னு ஒரு பெண்ணு இருந்தா அந்த ருக்மிணி பிராட்டி என்ன பண்றான், கண்ணனை பார்க்காத கண்ணன் மேலே கண்ணனுடைய பெருமையை அறிந்து அவனையே கைப்பிடிக்க வேண்டும்னு நினைத்தான். கண்டதும் காதல் சொல்வாது, காணாதே காதல். அந்த காலத்துல கண்ணனை பெருமான அதே மாதிரி எப்படி இருந்தான், தான் அவதாரம் பண்ண காலத்திலே இந்த ருக்மிணியினுடைய வைபவங்களை எல்லாம் அவளை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டான், அவளையே கைப்பிடிக்க வேண்டும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இதுக்கு ஒரு சுயம்பரம் வச்சு சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்றதுன்னு நிச்சயம் ஆகி கொடுத்து, கண்டிப்பா நம்ம ருக்மிணியை இது பண்ணிடுவான், கண்ணனை ஏமாத்திடுவோம் நினைக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், கண்ணனின் பெருமான இடத்திலே அவளை இது பண்றான், அவளை கைப்பிடிக்கிறான்னு சரித்திரம் காட்டுறான். எப்படி தெரிவிக்க போறான், தாழாதே சார்ங்க புதைத்த சரமழை போன்ற இடத்துல இந்த ருக்மிணி கல்யாண வைபவத்தை தெரிவிக்க போகிறேன். அந்த சமயத்துல கொஞ்சம் விவரமாகவே சொல்லுகிறேன். அப்போ
கண்ணன் பெருமான் வந்து அவளை கைப்பிடித்தான். அப்படி கண்ணன் தானே கைப்பிடித்தான். அப்ப இந்த இடத்துல ஆண்டாள் பாடுறது என்ன? பெண்ணாளன் பேணுமூர் பேடு பேசும் பேரும் அரங்கமே. அரங்கத்திலே வசிக்கக்கூடியவன் யாரா இருக்கிறான் அப்படின்னு கேட்டா ரங்கநாதன் தான். அப்போ தர்மியனுடைய ஐக்கியம் கண்ணன் தான் ரங்கநாதன், ரங்கநாதன் தான் கண்ணன்ற தர்மியனுடைய ஐக்கியத்தை தெரிவிக்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டருகோம் அடியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மொத்தொன்னினை காணாவே. ஆனாயன் கடிமனையில் தயிருண்டு நெய்பருக நந்தன் பெற்ற ஆனாயன் பாடுற திருமங்கை ஆழ்வார் கண்ணனை பாடக்கூடிய காலத்துல. எதுக்காக பிறந்த தெரியுமா? இந்த ஆயிர குலத்திலே தோன்றினதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 1000 மனைகளிலே இருக்கக்கூடிய அந்த வெண்ணையும் பாலையும் தயிரையும் சாப்பிடுவதற்காக தான் நீ அவதரித்தாய் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவன் வெண்ணை உண்ட வாயனா இருக்கக்கூடிய கண்ணன் தானே. அவனை சொல்றார், கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டருகோன் அணியர் என்கின்றார். அப்ப கண்ணன் யாரு ரங்கநாதன் யாருன்னா 2 பேரும் ஒண்ணுதான் காட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பதியம் இன்னிசையாள் பாடி கொடுத்தாள். பன்னு திருப்பாவை. பன்னு திருப்பாவை அப்படின்னா அந்த திருப்பாவைக்கு ஏற்கனவே சொன்ன எப்பேற்பட்ட அர்த்தங்கள் பொருந்தியதா இருக்கிறது. வேதவனைத்துக்கும் வித்தாக விளங்கக்கூடிய திருப்பாவை நேதிக தெரிவித்தார். அந்த அர்த்தத்தின் சீர்மையாலே எல்லாராலும் ஆராய்ந்து அனுசந்திக்கப்படக்கூடியதா இருக்கு. இது அர்த்தத்தின் சீர்மை தெரிந்தவர்களா என்ன பண்ணுவோம்? ஒரு சொல்லுல என்ன இருக்கு, ஒரு பதத்துல என்ன இருக்கு, ஒரு எழுத்துல என்ன இருக்குன்னு ஆராய்ந்து அனுசந்திக்கக்கூடியதாய் விளங்குகின்ற திருப்பாவை பன்னு திருப்பாவை. அப்படி இல்லைன்னா சொல்லலாம் ஆண்டாளாலே ஆராய்ந்து அருளி செய்யப்பட்டது. என்ன ஆராய்ச்சி பண்ண ஆண்டாள் அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு பிரபந்தத்தை நாம் அருளி செய்தோமே, ஆனால் இந்த உலகத்துல எல்லாரும் இதை கொண்டு ஒரு இதுவாக கொண்டு பற்றி கொண்டு உபாய எம்பெருமானை அடைவார்களான கண்டிப்பாக அடைவார்கள் என்று தோட்ட அப்படிப்பட்ட ஆராய்ச்சி செய்த ஆண்டாளாலே ஆராய்ந்து அருளி செய்யப்பட்ட திருப்பாவை. அது எப்படிப்பட்டதா இருக்கு? கல்பதியம். சம்ஸ்கிருத வார்த்தையில பத்தியம் பத்தியம்னு சொல்லக்கூடியது செய்யுள் ரூபமா இருக்கிறது. அதுக்கு பேர் பத்தியம்னு பேர். அதே திரிபடைந்து தமிழ்ல சொல்லக்கூடியது பல்பதியம். பல பாட்டுக்களை உடைத்தால் 30 பாட்டுகள் கொண்டதா இருக்கிறது. அதை பாடி கொடுத்தால் இன்னிசையாலே பாடி கொடுத்தால் செவிக்கின்னிய செஞ்சொற்களாலே பாடி கொடுத்தாலா இருக்கக்கூடியவள் ஆண்டாள் காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்பா மாலை பூமாலை பாமாலையும் பாடினாள். திருவாயூர் திருப்பாவை நாச்சியார் திருப்பூர் போன்ற பாமாலைகளும் பாடினாள். பூமாலைகளும் பாடினாள். செண்பக மல்லிகையோடு பூமாலைகளும் கட்டி கொடுத்தாள். செண்பக மல்லிகையோடு செண்பகடியின் இருவாட்சி என்பகர் பூவும் குணர்ந்தேன் இன்னிவை சூட்ட வாகன்னு பெரியாழ்வார் பாடின கமத்திலே பூமாலயம் வந்து அவனுக்கு கட்டி சமர்ப்பித்தாள். தான் சூடி தன் நித்தியவாசிதமாக இருக்கக்கூடிய கூந்தலிலே தான் சூடிக்கொண்டு அதை எபெருமானுக்கு அதை கொடுத்தாள்னு பார்க்கிறவர்களுடைய சரித்திரம். சூடி கொடுத்த நாச்சியார்னு பேர் அவளுக்கு காட்டுகிறார்கள். சூடி கொடுத்தாளை சொல்ல அப்படி தன் குடலிலே சூடின மாலையை எபெருமானுக்கு அவளிடத்திலே பிரேமத்தோடு இருக்கக்கூடியவன் அவள் உகந்து சூட்டி கொண்ட மாலையை தான் காதலுடைய சூட்டி கொண்டானே, அப்படிப்பட்ட ஆண்டாளை சொல்லி அவருடைய நினைப்பாயாக தெரிவிக்கூடியதாக மேல தெரிவிக்கிறார். சுடி கொடுத்த சுடர் கொடியே துல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் என்னை விதி என்னை மாற்றம் வாங்கடவா மனமே நல்கு. சுடி கொடுத்த சுடர் கொடியே சாதாரணமா என்ன சொல்லுவார்? பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுன்னு ஒரு திவ்ய பிரபந்தம் பாடிட்டார். உடுத்தல் ஒரு வாசனத்துக்கு உடுத்து களைந்தனின் வீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு. நாம எதை சூடிக்கணும் அப்படின்னா, எம்பெருமான் அணிந்த புஷ்பத்தை நாம சூடிக்கொள்ளலாமே தவிர நாம அணிந்த புஷ்பத்தை அவன் கொடுக்கலாமா? ஆண்டாளுடைய ஆச்சாரம் அப்படிதான் இருந்தது. பெரியாழ்வார் மாலையை கட்டி கொடுத்துட்டு இருந்தார். மாலையை கட்டி திருமாளிகளை வச்சுடுவார். அவர் வேற ஏதோ காரியமாக வெளியில போகக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆண்டாள் என்ன பண்ணுவாள்? எம்பெருமானையே அடைய வேணும்ன்ற ஒரு அத்தியவசாயம் உறுதிப்பாடின் உடையவளாய் இருந்தாள் ஆண்டாள். அவ என்ன பண்ணுவா? அந்த பெரியாழ்வார் கட்டி வைத்த மாலையை எடுத்து கண்ணனையே நான் விவாகம் பண்ணி போறேன், அவனுக்கு பொருத்தமானவனா இருக்க தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாள்? தன் கழுத்திலே அந்த மாலையை சூடிக்கொள்வாள். நல்ல பட்ட ஆடைகளை உடுத்துக் கொள்வாள். ஆபரணங்களை சூடிக்கொள்வாள். கண்ணாடி இருப்பாங்க. காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை உடுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருக்கும். நல்ல ஒப்பனைகளை செய்து கொண்டு அந்த எபெருமானுக்கு சூட்ட வேண்டிய மாலையை சூடிக்கொண்டு தான் அவள் பார்ப்பாள்.
அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நாள் இந்த வேறு பெரியாழ்வாருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இந்த மாதிரி ஆண்டாள் தன் கழுத்துல இந்த மாலையை சூடிக்கிறான், அந்த மாலையை தான் பெருமாளுக்கு சாத்துருவோன்னு தெரியாதே பல நாட்கள் சாத்தி கொண்டு இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது, பெரியாழ்வாருக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போகும். அவர் சொல்றாரு, அம்மா நீ பண்றது பெரிய அபச்சாரமாச்சு, நாம சூடிக்கொண்டதை போய் எம்பெருமானுக்கு சாத்தலாமா, எம்பெருமான் சூடிக்கொண்டதை நாம் சூடிக்கொள்ளலாமே தவிர அவன் உபயோகப்படுத்தின வஸ்துவை நம்ம உபயோகப்படுத்தலாம், நாம உபயோகப்படுத்த அவனுக்கு கொடுக்கலாமா, சேஷத்தை கொடுக்கலாமா, மீதியை கொடுக்கலாமா, தவறு இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாத சொல்லிட்டு இது பண்ணிடுறான். ரொம்ப வேசனம். ஆனால் அந்த மாலையை இன்னைக்கு சாப்பிடவே இல்லை, அப்படியே சயனித்துக் கொண்டார், அப்படியே உறங்க போய் விட்டார் பெரியாழ்வார். அவருடைய சொப்னத்திலே வடபெரும் கோயிலுடைய கேட்கிறான், பெரியாழ்வாரே நமக்கு நீங்க மாலையே கொடுக்கலையே, அனுதினமும் நமக்கு மாலையை கொடுக்கக்கூடியவர் நீங்க மாலையே கொடுக்கலையே, ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறேன். அப்போ எல்லாம் நடந்த விருத்தாந்தங்கள் இந்த செய்திகளை எல்லாம் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் ஆண்டாள் இடத்துல, பெருமாள் இடத்துல. பெருமாளே இந்த மாதிரி ஆகி கொடுத்து என் பெண்ணான ஆண்டாளானவன் உனக்கு சாத்த வேண்டிய மாலையை தான் சூடிக்கொண்டால் நான் அதை எங்கனம் கொடுப்பேன். பெருமாள் உடனே சொன்னாரா, எனக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த தொடையல் அந்த கண்ணி அந்த மாலை தான் எனக்கு உகந்ததாய் எனக்கு ஆசைப்படக்கூடியதா இருக்கிறது, அனுதினமும் அதையே நமக்கு சாட்சி வாரும். அப்படி ஆண்டாள் சூடி கடைந்த மாலையே எனக்கு ஒன்று சாத்த வேணும்னு ஒரு இதை வைக்கிறார் அந்த இடத்துல, ஒரு கட்டளையை வைக்கிறார் அந்த இடத்துல. அன்னைக்கு வச்ச கட்டளை இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சூடி கடந்த மாலையை தான் வடபெரும் கோயிலுடையான் சாத்திக் கொள்கிறான்றதான் உண்மையான சரித்திரமாக விளங்குகிறது. அதனால நீங்க அவருக்கு பேர் என்ன ஏற்பட்டது, இவன் சாதாரண பெண்ணல்ல சூடி கொடுத்த சுடர்குடின்னு பெரியாழ்வாரே தெரிவித்தார். அதான் தெரிவித்தாங்க, சூடி கொடுத்த சுடர்குடியே சுடர்குடி ஸ்ரீரங்காரங்கதளமங்கள தீபலேகா. திருவரங்கத்துக்கு பெரிய கோயிலுக்கு ஒரு மங்கள தீபம் போலே விளங்கக்கூடியவள் இந்த ஆண்டாள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்காரங்கதளமங்கள தீபலேகாம். சுடி கொடுத்த சுடற்கொடி, கொடினா கட்டக்கூடியதா இருக்குது, கொடினா அப்படின்னா கட்டக்கூடியதா இருக்கு. இவ எப்படிப்பட்ட கொடியா இருக்கான், சூடி கொடுத்த சுடர்குடி, எம்பெருமானையே கட்டக்கூடிய சுடர்குடி, எம்பெருமானையே மாலையால் கட்டினாலும் சோச்சிஷ்டாயாம் சஜி நிகழித்தம் கழே சொன்னான். எம்பெருமானை தன் சூடி கழித்த மாலையாலே அவனை கட்டினவள். இப்படிப்பட்ட சூடி கொடுத்த சுடர்கொடி தொல்பாவை ஆடியருள வல்ல பல்வளையாய். திருப்பாவையில சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பாவை நோன்புன்னு சொல்றாங்க. அந்த பாவை நோன்பு எவ்வளவு காலமா நடக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நடக்கக்கூடியதா இருக்கிறது. ஓலாதிகரணம் நியாயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஓலாதிகரண நியாயத்திலே சொல்லக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த பாவை நோன்புன்ற விஷயத்தெல்லாம் காட்டுகிறார்கள். அப்போ அந்த பாவை நோன்புன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு கேட்டோம். ஆனால் ரொம்ப தொன்மை வாய்ந்ததா இருக்கிறது. அதனால்தான் தெரிவிக்கிறார், தொல்பாவை பாடி அருள். அந்த நோன்பை பத்தி தொன்மையாக இருக்கக்கூடிய அந்த பாவை நோன்பை பத்தி பாடி அருள வல்ல பல்வளையாய். அப்படிப்பட்ட அந்த திருப்பாவை அந்த பாவை நோன்பின் விசேஷத்தை எல்லாம் தெரிவித்தவளாய் இருக்கக்கூடியவள், அருளியவள். பல்வளையாய் சொல்லக்கூடியாய், வளைகளை கையிலே அணிந்திருக்கக்கூடியவளாய் இருக்கக்கூடியவள் இந்த ஆண்டாள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால பல்வளைய அந்த வளைகளை அணிந்து கூட அதுக்கு என்ன இந்த இடத்துல முக்கியம் அப்படின்னு கேட்டோம். ஆனால் ஆண்டாள் இடத்துல கேட்கிறான், தக்க பருவம் அந்த விவாகத்துக்கான கல்யாணம் பண்ணக்கூடிய பருவம் வந்தக்கூடிய காலத்திலே பெரியாழ்வார் கேட்கிறான், உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஆண்டாள் மானிடவர்க்கு பேச்சிப்படில் வாழ இல்லே. சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த காப்புருஷர்களை எனக்கு மனம் புரிந்து வைக்க வேணும், எனக்கு கல்யாணம் கட்டி வைக்க வேணும்னு நினைத்தீர்களே, ஆனால் நான் அதுக்கு அப்புறம் வாழவே மாட்டேன்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவளா இருக்கான்னா, எம்பெருமான் திறத்திலே அனன்யார்க சேஷத்துவத்தை உடையவள். அனன்யார்க சேஷத்துவம்னா எம்பெருமானே நான் உனக்கே அடிமை, உன்னை தவிர வேற யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு கூட அடிமை இல்லை, நான் உனக்கே அடிமை என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனுடைய அனன்யார சேஷத்துவத்தை எம்பெருமானுக்கே அடிமையாய் அத்துத்தீர்ந்தவளாய் இருக்கக்கூடியதை காட்டக்கூடியதா இருக்கக்கூடிய எதுன்னா அவள் கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளைகள்னு காட்டுகிறார்கள். பதிவிரதா நிமித்தம் வளையாதி பூஷணம் வளையாதி விபூஷணம். பெண்களெல்லாம் வளை ஆபரணங்கள்லாம் எதுக்காக சூட்டுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் அவருடைய பதிவிரத தத்துவத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது, அவர்கள் கற்புக்கரசிகள் காட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளை பல்வளையாய் அடிநீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாளை நடிச்ச மற்றொரு திவ்ய பிரபந்தம் என்னன்னு கேட்டோம்னா நாச்சியார் திருமொழின்ற திவ்ய பிரபந்தம். திருப்பாவையின் மூலம் எம்பெருமானை அடையணும்னு நினைத்தார். ஆனால் அந்த சமயத்துல அவருக்கு கைங்கரியம் மட்டும்தான் கிடைச்சது. எம்பெருமான் ஆண்டாளை விவாகம் பண்ணிக்கல. அதனால தரித்திருக்கணுமே,
எம்பெருமானை அடையும் தருவாய் வரைக்கும் அந்த தருணம் வரைக்கும் தான் தரித்து இருக்க வேண்டுமேன்னு அருளி செய்தது மற்றொரு திவ்ய பிரபந்தம் தான் நாச்சியார் திருமொழி. அந்த நாச்சியார் திருமொழியோட முதல் 10 பாசுரங்களிலே என்ன பண்றார், எம்பெருமானை அடைவதற்காக மன்மதனை இது பண்றார், சரணம் புகுகிறாள் ஆண்டாள் பார்க்கிறோம். நாடி நீ வேங்கடவர்க்கு, நாடினா மன்மதனை நாடி என்னை வேங்கடவருக்கு திருவேங்கடமுடியான் திருமலையிலே உறைந்திருக்கக்கூடியவனா இருக்கிறான், திருவேங்கடமுடியானுக்கு ஆட்படுத்த வேணும், அவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவனா என்னை ஆக்க வேணும்னு தெரிவிக்கிறான். நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை ஆளாக்க வேண்டும், என்னையும் மாற்றக்கூடிய ஆண்டாள் சொன்ன வார்த்தையானது என்ன பண்ணோம், நாம் கடவா வண்ணமே நல்கிற ஆண்டாளுக்கு மட்டும் இல்ல, நாமும் அந்த எம்பெருமானுக்கு அந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியங்களை செய்யும்படியாய் அந்த விதியை மாறாதவர் கடவாது நடக்கக்கூடியவர்களா என்னை ஆக்க வேண்டும் இந்த தனியனுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறார். வேற ரொம்ப அழகான அர்த்தத்தை ஆண்டாளுடைய பெருமையை அந்த அவதாரிகையாலே தெரிவிக்கிறார். பல பேர் நம்ம இப்ப பார்க்கணும், லோகத்தில் இருக்கக்கூடியவங்களா சம்சாரிகள்னு சொல்றோம், நேத்திக்கே சொன்னோம், ஜீவாத்ம பஞ்சகம்னு சொல்லக்கூடியதுல பத்தர்கள்னு சொன்னோம். பத்தர்கள்னா சம்சாரிகள், கேவல சம்சாரிகள். அவர்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ள கருத்து எப்படி இருக்குன்னா, இந்த தேகமே ஆத்மான்னு நினைப்பாரு, இந்த தேகத்துக்கு தான் எல்லா விதமான என்ன சொல்றது ஒரு முக்கியத்துவமே கொடுப்பாரு. ஆத்மான்னு ஒண்ணு உள்ள இருக்கிறத அறியாதவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை காட்டிலும் சிறந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா மகரிஷிகள். தாயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் சொல்லும்படியாய் ஜபங்கள், தபங்கள், ஹோமங்கள், உபவாசங்கள்லாம் இருந்து ரொம்ப பெரிய பிரயத்தனங்களான எம்பெருமானை அடையக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் கண்டிப்பாக கேவல சம்சாரிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் தானே. ஆமா, உயர்ந்தவர்கள் தான். அவர்களை காட்டிலும் இந்த ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள் காட்டுறார்கள். ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க, இந்த ரிஷிகள்லாம் எப்படி இருக்கார்கள் அப்படின்னு கேட்டால், தங்களுடைய சுயத்னத்தாலே தாங்களே ஒரு முயற்சி பண்ணி அந்த பெருமாளை அடைவதற்காக பலவிதமான முயற்சிகள் செய்யக்கூடியவராயிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட முயற்சியை விரும்பாதவன் அந்த எம்பெருமான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒண்ணும் கிடையாது, இந்த இடத்துல கைமுதல் ஒண்ணும் இல்லை, புகழ் ஒன்றும் இல்லைன்னு போனோம். சரணம் பிரபத்தி ஆளவந்தான் ஆச்சாரிய தெரிவிக்கிறது முடியாது. ஸ்தோத்திரத்தன்ற கத்து எம்பெருமான் தரத்திலே போகக்கூடிய காலத்திலே அகிஞ்சனாய் போகும். அகிஞ்சனா இந்த இடத்துல கைமுதல் ஒண்ணும் இல்லை. நம்ம வணங்கக்கூடிய காலத்துல எம்பெருமானை நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி கூப்பணும் அப்படின்னா, இப்படி கையை கூப்பணும், இப்படி கூப்பக்கூடாது. இப்படி மறைச்சு வச்சு கூப்பிடமானா நம்ம கை முதல் ஏதோ இருக்குன்னு எம்பெருமான் நினைச்சுப்பானோம். அதனாலதான் இப்போ ஆழ்வார்கள் அந்த பக்த பிம்பங்கள்லாம் பாருங்க, அவர்கள் கை கூப்பிட்டு இருக்காங்க, எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், நேரா இருக்கும், மாறாத இருக்கும். அகிஞ்சனாகா, என் கை முதல் ஒண்ணும் இல்லைன்னு காட்டக்கூடியது. அனன்ய கதிஹி, விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா சாட்டாங்கமா நம்முடைய அங்கங்கள் எல்லாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் அங்க கீழே பண்ணணும். நம்மளுடைய கால்கள் எப்படி இருக்கணும்னா சேர்ந்து இருக்கணும் விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலத்துல. ஏன்னா அப்படி விரிஞ்சிருந்ததுன்னா, இல்ல நீ என்ன கை விட்டோம்னா நான் வேற இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அதனால என்ன பண்ணணும், அவனை நான் விழுந்து தண்டம் நடக்கக்கூடிய சமர்ப்பத்திலே அவன் கால்களெல்லாம் ஒட்டி இருக்கணும், உடம்புகள் சர்வ அங்கமும் அந்த தரையிலே படக்கூடியதா இருக்கும். வைஷ்ணவம் திருட்டா தண்டவத் பிரணமே பூமின்னு தெரிவிக்கிறது சாஸ்திரங்கள். ஒரு வைஷ்ணவனை பாகவதனை பார்த்தா ஒரு சீ வைஷ்ணவன் என்ன பண்ணணும்னா, அப்படியே ஒரு கோலை பிடிச்சிட்டு இருக்கும், அந்த விட்டவானால் எப்படி கீழே வரும், அதை போல விழுந்து அவனை தண்டம் சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தெரிவிக்கிறார், இந்த ஆழ்வார்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்னா, ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் சொல்லப்படியாய், கைமுதல் ஒண்ணும் இல்லை, புகழ் ஒன்று இல்லை, நீ எனக்கு முடியாது, எனக்கு அங்கீகாரம் பண்ண மாட்டேன், எனக்கு மோட்சத்தை கொடுக்க மாட்டேன், கைங்கரியத்தை கொடுக்க மாட்டேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னாயே. ஆனால் எங்களுடைய நிலைமை என்ன, வேற இடத்துக்கு போகவே முடியாது, நாங்கள் அப்படியே மாறி மாறி பல தரப்பும் திறந்து உழன்று கொண்டிருப்போம். அதனால எங்களுடைய சேமக்காப்பு உன்னுடைய ரட்சணம், உன்னிடத்துல என்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய பாரத்தை உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லணும். கேட்கலாம், நமக்கு சுவாமி எல்லாம் இந்த காலத்துல எல்லாம் தேவையாதான சுவாமி இருக்கு, ஐஸ்வர்யம் தேவையா இருக்கு, எவ்வளவோ சொத்து தேவையா இருக்கு, ஒரு வீடு தேவையா இருக்கு, எல்லாம் இந்த காலத்துல எல்லாம் இன்றியமையாதான் இருக்கிறது. அப்போ கேட்கணும், எம்பெருமான இடத்துல கேட்கக்கூடிய காலத்துல அப்படிங்கிறத கைங்கரிய ரூபமா கேட்கணும். உன் அடியவர்கள் வந்தா அவர்களுக்கு ஒரு உணவளிக்கு ஒரு இடம் வேணுமே, அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் வேணுமே, அப்படிப்பட்ட இடத்தை எனக்கு அருள் செய்யக்கூடாதான்னு கேட்டா எம்பெருமான் உகந்து போய் தானே கொடுக்கக்கூடியவன். கொள்ள குறைவிலன் வேண்டித்தெல்லாம் தரும் போதில் என் வள்ளல் மணிவண்ணன் தெரிவிக்கிறார். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமூர்த்தினாம் அதீதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜமதி ராஜமாஸ்ரயே.
காஞ்சி தேவபெருமானை பத்தி கூறத்தாழ்வான் பாடுகிற தன்னுடைய வரதராஜ ஸ்தவத்தை ஸ்ரீநிதி, அவனே பெரிய நிதியா இருக்கிறான். நிதி அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம். அர்த்திகள்னு சொல்லக்கூடியவர்கள், அர்த்திகள்னா எனக்கு எது வேணும் இது வேணும்னு போய் அவனிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள்லாம் கேட்பதை கொடுப்பதை கொடுத்து எவ்வளவு கொடுத்தா எப்படி இருக்கான்னா அந்த ஆசை தீர்ந்தவனா கொடுத்தது போதும்னு அந்த உதாரத்தன்மை இல்லை. உதாரா சர்வையே வைத்தே ஞானீத்தாத்மைவமே மதம். கண்ணன பெருமான் கீதையில சொல்றான், என்னிடத்துல அர்ஜுனா என்னை தேடி எவ்வளவு விதமான அதிகாரிகள் வரா தெரியுமா? சில பேர் ஐஸ்வர்யத்தை கேட்டு வருகிறார்கள், ஐஸ்வர்ய காமர்களாய் சொத்து வேணும், எனக்கு வீடு வேணும், பணம் வேணும், பட்டம் வேணும், எதையோ கேட்டுன்னு வரான். அவர்களே 2 பேர், சில பேர் இழந்த ஐஸ்வர்யத்தை கேட்கிறார்கள், சில பேர் புதுசாக ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேணும், சொத்து வேணும்னு கேட்கிறார்கள். அது மட்டும் இல்ல, சில பேர் கைவல்யம்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபவம், அந்த ஆத்மாவை அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை என்னிடத்தில் வேணும்னு கேட்கிறார்கள். அது மட்டும் இல்ல, சிலர் எம்பெருமானே நீயே வேணும், பகவத் காமர்களை எம்பெருமான் உன் திருவடியே வேணும், உன் இடத்திலே கைங்கரியமே வேணும், எனக்கு பரமபதம் வேணும் என்று என்னையே கேட்பவர்களாய் சிலர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நான் எல்லாம் கொடுக்கிறேன். அதனால அவர்கள் எல்லாம் உதாரணங்கள். எப்படி ஒருத்தர் கொடுக்கிறார், கொடுக்கிறவர் உதாரணா கொடையாளியா, வாங்குபவர் கொடையாளியா அப்படின்னு பார்த்தோம்னால் நம்ம சாதாரண சொல்றோம், கொடுக்கிறவர் தானே சுவாமி கொடையாளி, கொடுக்கிறவர் தானே வள்ளல். கண்ணன பெருமாள் சொல்றான், இல்லை இல்லை என்கிட்ட வாங்குறவர் தான் வள்ளல். அது எப்படி சுவாமி அது ஆகுன்றார்? வாங்கறதுக்கு ஆளுநர் என்ன யார் வள்ளல் ஒத்துக்கு போறான்? பிக்ஷை போடுறேன் நானு, பிக்ஷையை வாங்கறதுக்கு அதிகாரிகள் இல்லை. ராமனுடைய ராஜ்யம் அப்படித்தான் இருந்ததுன்னு தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். ராமராஜ்யத்துல யாரும் வள்ளலே கிடையாதுன்னாரு. ஏன்னா பிக்ஷை வாங்கறதுக்கு யாரும் இல்லாதனால வள்ளலே கிடையாது இந்த இடத்துல. அது போல வள்ளல்மை உடையவனாக இருக்கக்கூடியவன். அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் பிரயத்தனத்தாலே இல்லாமல் இப்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். அந்த ஆழ்வாருடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும்? அகிஞ்சனா அனன்யகதிகி, என்னுடைய எண்ணத்தாலே நான் எதுவும் சாதிக்க மாட்டேன், நீயே என்னை காக்க வேண்டும் எம்பெருமானேன்னு அவனிடத்திலே தன்னுடைய சேமக்காப்பை அவனிடத்திலே அவன் திருவடிவாரங்களிலே வைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். அதனால் அவர்கள் ரொம்ப சீரியர்கள். ரிஷிகளை காட்டுகின்றனர். ஆழ்வார்களை காட்டிலும் ஏனைய ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வார் ரொம்ப சிறந்தவர். ஆண்டாருடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் ரொம்ப சிறந்தவர் தான். ஏன்னு கேட்கிறார், இந்த ஆழ்வார்கள் எல்லாம் ஏனைய ஆழ்வார் 9 ஆழ்வார்கள் இருக்கிறாரு, அவர்கள் எல்லாம் பகவத் அனுபவத்தை இறை அனுபவத்தையே வேண்டக்கூடியவரா. எம்பெருமானே உன்னை பத்தியே நான் பாடணும், உன்னையே நான் நினைக்கணும், உன்னைக்கே கைங்கரியம் பண்ணணும், இப்படியே அவர்களுடைய இதுவா இருக்கணும். பெரியாழ்வார் எப்படி நினைக்கிறான்னா பகவத் சமிருத்தியே வேண்டுவார். எம்பெருமானுக்கு நிரவதிகமாக எல்லாம் இருக்க வேண்டும். பாட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தீண்டோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் திரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் கொக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. எம்பெருமானே நீ நன்னா இருக்கணும்ன்றார். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? எம்பெருமான் அவாப்த சமஸ்த காமன், நித்தியமா இருக்கக்கூடிய வஸ்து பரமாத்மா. அவனுக்கு ஏதாவது தீங்கு நடக்க போறதா என்ன? ஆழ்வாருடைய மனசு எப்படி இருக்குன்னா அஸ்தானிய பயசங்கிகள். எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் நடக்காத காலத்துல கடவுள் எப்படி இருப்பார்? அவர்கள்லாம் எம்பெருமானுக்கு எந்த ஆபத்து விளையுமோன்னு பயப்படக்கூடியவர்கள் பெரியாழ்வார். மணவாள மாமிகள் தன்னுடைய உபதேசத்தினாலே மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தாமன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டருகிறாம் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணார், அதனாலே பெரியாழ்வார்னு பேர் பெற்றார். பெரியாழ்வார்ன்ற பேர் இவருக்கு எப்படி இருக்கணும்? ஆழ்வார்ன்ற பேரே அந்த ஆழ்ந்த பக்தியினாலே ஆழ்வார்கள் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதுலேயும் இவருக்கு அதுக்கு மேல ஒரு அடைமொழி, ஆழ்வார்ன்றதே அடைமொழி, அதுக்கு மேல இருக்கு மொத்தம் ஒரு அடைமொழி பெரியாழ்வார்னு பேர். இல்ல ஆழ்வார்கள்ல அவதார கிரமத்திலே இவர் பெரியவரா அப்படின்னு கேட்டா பொய்கையாளவர் தான் முதல்ல அவதாரம் பண்ண. சரி, பாசுரங்கள் பாடுவதே பெரியவரா அப்படின்னு கேட்டால் அது நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் போன்ற 2 ஆழ்வார்கள் தான் அதிகமான பாசுரங்களை எண்ணிக்கையில பாடி இருக்கிறார்கள். அப்படியே இவர் பெரியாழ்வான்னு சொல்ல முடியாது. எதனால இவர் பெரியாழ்வான்னு கேட்டா எம்பெருமான் தரத்திலே மங்களாசாதனம் பல்லாண்டு பல்லாண்டு எம்பெருமானே நீ நன்னாயிரு, எம்பெருமானே நீ நன்னாயிரு பாடி. வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் சொல்ற அவர் இது எப்படி இத்தனை பல்லாண்டு சொல்றாரு? ஒரு பல்லாண்டு சொன்னா போதாதான், இத்தனை பல்லாண்டு சொல்றாரு. மனுஷமானத்தாலே பல்லாண்டு, தேவமானத்தாலே பல்லாண்டு, பிரம்மமானத்தாலே. நமக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, 100 வயசு சொன்னது
வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் சொல்லும்படியாய் நமக்கெல்லாம் வேத நூல் பிராயம் 100. வேத நூல் பிராயம் மனுஷனுக்கு சாதாரணமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 100 வயசுன்னு தெரிவிக்கும். வேதத்தினுடைய கோட்பாடு அது. பல்லாண்டு மனுஷனமானத்தாலே நீ பல்லாண்டு இருக்க வேண்டும். தேவமானத்தால் தேவர்களுக்கு எப்படி இருக்கு? நமக்கு ஒரு பகல் பொழுது அவர்களுக்கு 1 வருஷம். அதே மாதிரி பிரம்மாவுடைய சதுர்யுகங்கள், எவ்வளவோ சதுர்யுகங்கள் பிரம்மாவுடைய ஆயுஷாலே நீ பல்லாண்டு இருக்க வேணும்ன்றான். சரி, நீர் முடிச்சுட்டீரான்னு கேட்டேன். இப்படிதான் சொல்லி எம்பெருமானுக்கு இவ்வளவுதான் ஆயுஷுன்னு நிர்ணயம் பண்ணிட்டீரா அப்படின்னு கேட்டா இல்லைன்றது நிறுத்தவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு வாக்கியமும் முடிக்க வேணும்னா அதுக்கு ஒரு கிரியாபதம், அதுக்கு ஒரு வினைச்சொல் இருக்கணுமே. பல்லாண்டு வாழ வேணும். ஒருத்தர் நம்ம வீட்டுல ஒரு குழந்தை ஒரு பிறந்த நாள் நம்ம சேவிக்கிறது, சேவிக்கூடிய காலம் சொன்னா பல்லாண்டு சுகமா இருந்தா கண்ணா அப்படின்னு சொல்றோமே. அந்த மாதிரி சொன்ன பரியாழ்வார் ஏன் சொல்லலன்னு கேட்கிறேன். அது சொன்னா எம்பெருமானுடைய ஆயுசு ஒரு அளவுக்கு உட்பட்டதாயிடுமே. அப்படி அளவுக்கு உட்படாதனால அவங்க விடை சொல்லே வைக்காத பல்லாண்டு பாடிட்டான்னு தெரிவிக்கக்கூடியதாக. அப்போ ஆழ்வார்களை காட்டிலும் பகவத் சமிருத்தி ஆழ்வார்கள் எல்லாம் இறை அனுபவம் வேண்டும் என்று நினைத்தார்கள். எம்பெருமானுக்கு சமிருத்தி ஏற்பட வேணும், அவனுக்கு வளங்கள் ஏற்பட வேணும், அவனுக்கு மங்களங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஆசாசித்தவராயிருக்கக்கூடிய பெரியார். அதனால சீரியவர் தெரிவிக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் நெடுவாசி உண்டுன்றார். இப்பதான் இதுக்கே வர என்ன அப்படின்னு கேட்கிறோம். ஆண்டாளுக்கு அந்த மாதிரி நெடுவாசி உண்டு. ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானாலே மயர்வர மதினம் அவர்கள். மயர்வர மதினம்னா அது ஒரு விசேஷ ஞானம். அவர்கள் இருக்கக்கூடிய ஞானத்துல எந்த விதமான விபரீத ஞானமோ அந்நியதா ஞானமோ கலக்காததா இருக்கும். அறிந்து கொண்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக அறிந்து கொண்டிருப்பார்கள். எந்த சமயத்தையும் அவருக்கு விஸ்மரதி, அந்த மறந்து போகக்கூடியதும் ஒன்றை மாற்றத்தாக மாற்றி அறிந்து கொள்வதா, இந்த மாதிரியான ஞானத்துல எந்த விதமான பழுதுமில்லாத ஞானம். அது பேர் மயர்வர மதினம்னு பேர். அது எம்பெருமானாலே தன்னுடைய இயற்கையான இன்னொருளாலே ஆழ்வார்களுக்கெல்லாம் கொடுத்தான். அப்போ அவர்கள் மயர்வர மதினம் அருள பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் கூட ஆழ்வார்களாக கூடிய காலத்துக்கு முன்னாடி இருந்தாலும் உறங்கி கிடந்தார்கள், சம்சாரிகளாக உறங்கி கிடந்தார்கள். இவர்களெல்லாம் மயர்வர மதினம் அருளினான். இவர்களெல்லாம் எழுப்பினான், சம்சாரத்திலே எழுப்பினான், ஞானத்தை கொடுத்தான், உயர்ந்த ஞானத்தை கொடுத்தான். ஆனா என்ன ஆனான் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானதுக்கு அப்புறம் உறங்க போயிட்டான். உறங்க போன எம்பெருமான என்ன பண்றாள்? ஆண்டாள் தான் எழுப்புறாள். கீழே பார்த்தோம் இல்லையா? இளாதுங்கஸ்தனகிரித்தடி சுத்தம் உத்போத்திய எம்பெருமானை எழுப்பிய பாடினாள்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பிறந்த காலத்தில் இருந்தே ஆண்டாளானது எப்படிப்பட்டவளாக இருக்கிறார்? திருத்துழாய் செடி இருக்கே, திருத்துழாய் செடி, இந்த துளசி செடி வளரக்கூடிய காலத்தை அங்குரிக்கக்கூடிய உள்ளேந்து வரக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு வாசனையோட நறுமணத்தோட முளைக்கக்கூடியதா இருக்கிறது திருத்துழாய் செடி. அது போல ஆண்டாளுடைய பெருமை அப்படிப்பட்டதா இருக்குது. சிறு பிராயம் தொடங்கி அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞான பக்தி வைராக்கியங்களை அளத்தற்கரியதா இருக்கிறது எம்பெருமான் திறத்திலேன்னு சொல்லக்கூடியது. அதனால என்ன பண்றாள்? கேசவன் திறத்திலே காமுற்றவனாய் இருக்கக்கூடிய ஆண்டாளானவளை அவனை எழுப்பினாள். எம்பெருமானே நீ தூங்காத எழுந்துருன்னு எழுப்பினார் காட்டுகிறார்கள். அப்படி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையா இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய ஞான பக்திகள் க்ஷணந்தோறும் காலந்தோறும் அவள் வளர வளர அந்த ஞானமானது, பக்தியானது, அந்த விரக்தியானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பருவமடைந்தால் அவளை ஒரு சமயத்துல ஒரு ஆண்மகன் கையில பிடிக்க வேணுன்ற காலத்தில் இல்லை எம்பெருமானையே நான் கைப்பிடிப்பேன்னு தெரிவித்தார். சரி, எம்பெருமான கைப்பிடிக்கணும், அது வழி என்ன? சிவிலிபுத்தூர்ல இருக்கிறான். அந்த ஊர்லயே வடபெரும் கோயிலுடையான ஒரு பெருமாள் இருக்கிறான். அவன் திறத்திலே தழுவி முழிசி பரிமாறனான். அவனோட எப்படியாவது போய் அவனை அடைந்து விட வேணும்னு பார்க்கிறான். எம்பெருமான் அர்ச்சாவதார சாமி திவ்யமங்கல விக்கிரகமாய் இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான்? அந்த இதுக்கு ஏற்பட்டவன் அர்ச்சக பராதீனனாய் இருப்பானே ஒழிய யார் இடத்துலயும் அவன் பேசிடலாம் மாட்டான், யார் இடத்துலையும் பேச மாட்டான், யார் இடத்துலையும் எதையும் கை நீட்டி வாங்கிட மாட்டான். அதனால அவளுக்கு எம்பெருமான் திறத்திலேருந்து எந்த விதமான பதிலும் உத்தரங்களும் வரவில்லை. அதனால என்ன பண்றதுன்னு புரியாத இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இவர்களை இந்த பெருமாளை அனுபவித்தவர்கள் யாராவது உண்டான ஆலோசனை பண்ணி பார்க்கக்கூடிய காலத்திலே திருவாய்ப்பாடின்னு சொல்லக்கூடிய அந்த பதமதுரையிலே இருக்கக்கூடிய ஆயர் பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த கிருஷ்ணனை அனுபவித்தார்கள் என்ற விஷயத்தை கேட்பறாங்க. ஆனா அப்படி கேட்டா அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே அப்படி கண்ணனுடைய காலம் என்ன, ஆண்டாளுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் அது போன யுகத்துல, துவாபர யுகத்திலே கண்ணன் பெருமானுடைய திருவவதாரம், ஆண்டாளுடைய அவதாரம் கலியுகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடியது. காலாந்தரம், அது காலத்துக்கு முற்பட்டதா இருக்கக்கூடியது, இவனுடைய காலம் பிற்பட்டதா இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அதை எப்படி நம்ம போய் இது பண்றது, கண்ணனை எப்படி அடைவது அப்படின்னு பார்க்கலாம். அதனால என்ன நினைக்கிறா, சரி அவன் கண்ணன் இல்லைனாலும் என்ன, கண்ணன் உலாவி போன அடிச்சோடும் அவனும் பெண்களுமாய் திளைத்த யமுனையாரெல்லாம் இருக்கேன், அவன் கொடையாக பிடித்த கோவர்தன மலை இருக்கே, அதெல்லாம் கண்டாக உயிர் வாழ்வோம்னு தெரிவிக்கிறார்.
புறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்திலே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். கோவர்த்தனோ கிரிவரஹ யமுனா நதீஷா பிருந்தாவனஞ்ச மதுராஜபுரி புராணி அத்யாபி அந்த சுலபாஹ கிருதினாம் ஜனானாம் ஏதே பவச்சரண சாருஜுஷ பிரதேசாஹ கோவர்த்தனோ கிரிவரஹ. கிருஷ்ணனுடைய பாத சஞ்சாரம் இந்த பிரஜபூமின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டாள் பாடுறார். மண்ணு மதுரை தொடக்கமாக வண்டுவராமதி தன்னளம். மதுராபுரியிலேருந்து எங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் சொல்லக்கூடிய மதுரையிலேருந்து வடமதுரையிலேருந்து ஆரம்பிச்சு குஜராத்தினுடைய கடைவீசியில இருக்கக்கூடிய அந்த மதுரா துவாரகாபுரி வரைக்கும் கண்ணனுடைய திருவடிப்படம் எல்லாமே பிரஜபூமின்னு. கண்ணனுடைய திருவடிப்படாத இடம் ஏதாவது ஒண்ணு உண்டா? அப்படிப்பட்ட இடம் அது. இந்த பிரஜபூமியில சொல்றார், கண்ணனுடைய பாத சஞ்சாரம் பட்ட கோவர்த்தனோ கிரிவரகா. கோவர்தனம் கொடையாக பிடித்தான் இல்லையா? அந்த வடமதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவர்தனம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம் பெரிய மலையை ஆயர்களுக்கு ஒரு ஆபத்து வந்த காலத்திலே பிடித்தான் அவன். அப்படி சிரேஷ்டமாய் பர்வத சிரேஷ்டமாய் விளங்கக்கூடிய கோவர்தனகிரி உண்டு. யமுனையாறு தூய பெருநீர் யமுனைன்னு சொல்லும்படியா யமுனையாறு விடத்திலே கண்ணன் விடத்திலே புனலாடின தமிழ் யமுனையாறு உண்டு. அது மட்டுமா அவன் விளையாட்டுக்களை எல்லாம் செய்த வைபவங்களையெல்லாம் செய்த பிருந்தாவனம் உண்டு. அது மட்டும் இல்ல புராதனமாய் விளங்கக்கூடிய மதுரா நகரி உண்டு. அப்படியெல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா சுகிருத்திகள் நல்ல பக்தர்களுக்கெல்லாம் அது இன்னும் சுலபமாய் அடையக்கூடியதாக இருக்கு. அந்த காலத்தெல்லாம் புறத்தாழ்வான் எழுதின காலத்துல எப்படி அந்த மதுராபுரிக்கெல்லாம் போயிருப்பாரோ தெரியாது. ஆனால் நீங்க நம்ம நினைச்சோம்னா ஒரு பிளைட்ல ஏறினோம்னா டெல்லிக்கு போடுறோம், சாயங்காலம் செய்து 2-3 நாள்ல திரும்பி வரக்கூடிய அளவுக்கு நம்ம எதிர்ப்பு. அவர் சொல்ற நம்மளாம் கருத்துல வச்சுருந்தா சொல்ல ரொம்ப சுலபமா அடையுது. ஆனால் நம்ம போறதுதான் மனசு இல்லைன்றதான் விஷயம். அன்னைக்கு அவன் எம்பெருமான் பிறந்த காலத்திலே கண்ணன் எம்பெருமான் பிறந்த காலத்திலே நம்ம எல்லாம் பிறந்திருக்கோமா, அவனுடைய பெருமையை அறிந்திருக்கோமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நாம பிறந்திருக்கோம், கண்ணன் ஒருத்தன் இருக்கார், ஆண்டாள் ஒருத்தர் இருக்கார், இந்த திருப்பாவை அனுபவம் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதனால என்ன இருக்கு, அவனுடைய கண்ணன் பெருமான் உலாவின இடங்கள் எல்லாம் நமக்கு பற்றாசாக இருக்கு. அப்படிப்பட்ட இடத்திலேயாவது நான் போய் சேர்ந்துடுறேன். ஆண்டாள் தன்னுடைய நாச்சா திருமொழியில இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். நள்ளிருக்கண் நந்தகோபாலன் கடை தலைக்கே நள்ளிருக்கண் என்னை உய்த்திடுமின் பாண்டி வடத்தென்னை உய்த்திடுமின் துவராவதிக்கு என்னை உய்த்திடுமின். இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுடுங்க, இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுடுங்க, இந்த இடத்துல விட்டுடுங்க. ஒரு 10 பாசங்கள் நாச்சாரிய புலம்புகிறாள் ஆண்டாள். அது எல்லாம் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட இடமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவருக்கு ஆண்டாள் நினைக்கிறான், அந்த இடத்துல நம்ம போயாவது நம்மளுடைய ஆற்றாமையை தீர்த்து கொள்வோம் நினைக்கிறார். அதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஆண்டாள் ரொம்ப பலகீனமாய் உடல்ல எந்த விதமான சக்தியமற்றவளா இருக்கா, அதுவும் போறதுக்கு வழி இல்லை. அவ எப்படி நம்ம இதை தரிச்சு இவனை வாழப்போகிறோம்னு நினைக்கிறார். அப்போது சில பெரியவர்கள்லாம் ஆண்டாள் இடத்துல ஒரு வார்த்தையை தெரிவிக்கிறார்கள். அந்த காலத்துல ராசக்கிரீடைன்னு ஒண்ணு நடந்தது. அந்த ராசக்கிரீடையில விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணனை பிரிந்த இடைப்பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆற்றாமை, கிருஷ்ணனை பிரிந்ததுனால ஒரு ஆற்றாமை ஏற்பட்டது. அந்த ஆற்றாமையை போக்கிக் கொள்வதற்காக அவர்களே என்ன பண்ணாங்க, அந்த இடைப்பெண்களே என்ன பண்ணார்கள், தங்களிலேயே ஒருத்தர் அது கிருஷ்ணனான அனுகாரம் பண்ண, அனுகாரம்னா அவனை போல இவர்கள் நடிக்கிறது, அப்படி அனுகாரம் பண்ணி தரித்து நின்றார்கள் சொல்லக்கூடியதார். கிருஷ்ணானுபவத்திலே ரொம்ப அற்புதமான கட்டம் ராசக்கிரீடைன்னு தெரிவிக்கிறார்கள். ராசக்கிரீடா அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். சரத் பூர்ணிமா, அவர் சரத்காலத்திலே ஒரு பௌர்ணமியில கண்ணன் பெருமான் என்ன பண்றான், இந்த ஆயர்களோட இந்த ஆய்ப்பெண்களோட கூடி கலக்க வேணும்னு நினைக்கிறான். ரொம்ப சூரியனோட குளிர்ந்த கிரணங்கள் எல்லாம் அப்படியே சந்திரனுடைய குளிர்ந்த கிரணங்கள்லாம் அடிக்கிறது. அப்படியே நீர்நிலைகள் எல்லாம் அல்லி மலர் பூத்திருக்கு. ராத்திரி வேளை அல்லி மலர் பூத்திருக்கிறது. அந்த மலர்களுடைய நறுமணம் இந்த திருவாய்ப்பாடி எங்கும் பறந்து இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே வண்டுகள் எல்லாம் பாடி தெரியுது. கோபிகளோட விளையாட வேணும்னு என்று நினைத்தான். உடனே என்ன பண்ணால், தான் ஏகாந்தமா எங்க போனாலும் பலராமனை அழைத்து கொண்டு போகக்கூடியவன் ராசக்கிரீடைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன பண்ணான், அங்க பலராமனை விட்டு தான் மட்டும் தனியே காட்டுக்கு சென்றான். பக்கத்துல இருக்கக்கூடிய வனத்துக்கு போயிட்டான். வனத்துக்கு போனா என்ன பண்றது, தான் மட்டும் ஏகாந்தமா போனா என்ன பண்ணணும், பெண்கள் எல்லாம் வர வேணுமே. அதுக்காக அவன் வேணுகானம் தன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து இசைக்கிறான். நவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை வீர்களிதோர் அற்புதம் கேளீர், தூவலம் புரியுடைய திருமால் தூயவாயில் உடலோசை வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை புதுகலிப்ப உடலில் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. எப்பேற்பட்ட வேணுகானம் அது, ரொம்ப அற்புதமான வேணுகானம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்களில் ஒரு அற்புதம் கேடி, தூவலம் புரிய திருமால் தூய வாயில் குடலோசை வழி, குழலோசையா எல்லாரும் அழைக்கிறான். அப்படி அழைக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோபிகள் எல்லாம் காவலும் கடந்து கயிறு மாலை ஆகி, காவலெல்லாம் கடந்து வீட்டுல இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்படி தள்ளிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கஷனை போய் அடையணும்.
எப்படி இருந்தாங்களா, ஒரு கயிறு மாலையான ஒரு மாலை கட்டுறோம், புஷ்பத்தை வச்சு மாலை கட்டுறோமே, உதிரியா இருக்கக்கூடிய புஷ்பத்தை எப்படி வரிசையா இருக்க, அது போல கிருஷ்ணன் எல்லாம் வரிசையா போய் நின்றான். அப்படிப்பட்ட வேணுகானம். மருண்டு மான்கணங்கள் மேய்ந்த மறந்து, பெரியார் பாடம், மருண்டு மான்கணங்கள் மேய்ந்த மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோரா இரண்டு பாடும் துளுங்கா உடைபெயரா எழுது சித்திரங்கள் போல நின்னனவே. வேணுகானம் பண்றான். மான்கள் கூட்டம் கூட்டமா அந்த இடத்துல புல்ல சாட்டு இருக்கு அந்த வனத்துல. அந்த வேணுகாலத்துடைய ஓசையை கேட்ட உடனே என்ன பண்ணுது, அந்த மேகையை மறந்துதான், மேகை மறந்து அது பாதி புல் மேய்ஞ்சிட்டு இருக்க, அப்படியே அந்த புல்லோட புல்வாயோட அப்படியே நிக்கிறதான். மருண்டு மான்கணங்கள் மேக மறந்து மேய்ந்த புல்லும் அப்படியே வந்து அந்த அந்த வாயிலிருந்து புல்லெல்லாம் கீழே உணர்ந்து, அது கூட தெரியாது இருக்கான் கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்கக்கூடியது. மேனகையோடு திலோத்தமயரம்பை உருப்பசியரவர் எழ்கி மயங்கி மாரகம்படியில் வாய் திறப்பின் ஆடல் பாடலவை மாறினர் தாமே. கண்ணன் வனத்துல குழல் ஓசனா அப்படியே வந்து நாட்டியம் நிருத்தியமா ஆடுறான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு யார் வந்தான்னா, தேவலோகத்திலேருந்து மேனகை திலோத்தமை ரம்பை எல்லாரும் வந்துட்டாங்க. கண்ணனுடைய வந்து அந்த நிருத்தியத்தை பார்க்கணும், கண்ணனுடைய வாத்தியத்தை இசையை கேட்கணும். வரக்கூடிய காலத்திலே அவனுடைய ஆட்டமும் அவனுடைய பாட்டமும் இதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி தேவலோகத்துக்கு போனாலாம் தேவேந்திரன் கிட்ட சொன்னாலும், இன்னிலேருந்து நாங்கள் இனிமேட்டு டான்ஸே ஆட மாட்டோம்ட்டான். என்ன ஆகும் கேட்டாலும், கண்ணனுடைய ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பாட்டப்பட இனிமேட்டு நாங்கள் ஆடலாம், ஆட்டமாவே எங்களுக்கு தெரியல. என்ன பாட்டு, என்ன ஆட்டம், என்ன வேணுகானம், அது போல ஒண்ணு உண்டா என்று சொல்லக்கூடியதா. அப்பேற்பட்ட வேணுகானத்தை இசைத்தான் அவர்கள் எல்லாம் வந்தார்கள் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், சித்தயந்தின்னு ஒரு பெண்மணியுடைய விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில். சித்தயந்தி ஜெகச்சூதிம் பரபிரம்மஸ்வரூபிணம் நிருஜா ஸ்வதா முக்திம் கதாஞ்சா கோப கன்யகா. சிந்தயந்தின்னு ஒரு பெண், அவ்வளவு ஒரு ஆய்ப்பெண், அவள் கோபிகை. அவ என்ன பண்றா, கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்ட உடனே என்ன பண்றா, தானும் அந்த வரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். ஆனால் என்ன ஆறுதுன்னு பார்த்தா, அவளுடைய வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய காலத்திலே அவள் கல்யாணமானவள் அவளுடைய மாமனார் மாமியார்ல வீட்டு வெளியில உட்காந்துட்டு எப்படி பெரியவர்களை கடந்து போறதுன்ட்டு வந்து போகாத அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து நிற்கிறான். கண்ணனை பிரிந்த விசலேஷத்தினால ஏற்பட்ட துக்கம் அவளுக்கு, கண்ணனையே ஸ்மரணை பண்ணிருக்கா, அதனால ஒரு புண்ணியம் அவளுக்கு. ரெண்டும் ஒரே சேர்ந்து இருந்தனால் அவளுடைய புண்ணியம் பாபம் ரெண்டும் கழிந்து போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, சிந்தயந்திக்கு உடம்பு தன்னடைவே போயிட்டு, கிருஷ்ணனை நினைச்சு போக முடியலையேன்னு அவளுக்கு என்ன பண்ணா, அவளுக்கு உடம்புல ஒரு கவலை ஏற்பட்டது. அந்த கவலையினால அவளுடைய பாபங்கள் எல்லாம் கழிந்தது, கிருஷ்ண ஸ்மரணத்தினாலே அந்த புண்ணியங்கள் எல்லாம் கழிந்தது. எல்லாம் கழிந்த உடனே எனக்கு மோட்சத்துக்கு போனோம்னா ஒரு முக்கிய இது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம புண்ணியம் பண்ணதுனால மோட்சம் போக மாட்டோம், பாபம் பண்ணாலும் மோட்சம் போகணும். அது எல்லாருக்குமே தெரியும். புண்ணியம் பண்ணா மட்டும் மோட்சம் போடுவானா, இல்ல புண்ணியமும் இருக்கக்கூடாது பாபமும் இருக்கக்கூடாது, ரெண்டும் வந்து அப்சல்யூட்டா பேலன்ஸ் ஜீரோவா இருந்தாதான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட சிந்தையந்தி அந்த கிருஷ்ண சாயுத்தியத்தை, கிருஷ்ணனுடைய சாயுச்சியமாய் விளங்கக்கூடிய அந்த பரமபதத்தை அடைந்தாள் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது இந்த ராசக்கிரீடையானது. அப்போ ராசக்கிரீடைன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, ரொம்ப அப்படி எல்லாரையும் கூட்டிட்டு கண்ணன பெருமான் ஆடுறான். 5 லட்சம் குடிப்பெண்களோட ஒரு பாட்டு என்ன கூத்து என்ன, அப்படிப்பட்ட விளையாட்டு. அப்படி அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு சமயத்துல அந்த ஆய்ப்பெண்கள் அந்த கோபிகைகளுக்கெல்லாம் ஆனந்தம் தலைக்கு மேல போயிடுது. அதுக்கு எவ்வளவு அளத்தற்கரியதாக போய்விட்டது. அப்ப கண்ணன பெருமான் நினைக்கிறான், இப்படியே இந்த மாதிரி இந்த ஆனந்தம் இவர்களுக்கு மண்டை கொண்டு போயிட்டுதே, ஆனால் இவர்களுடைய உயிர்களுக்கு பிராணத்துக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் கண்ணன பெருமான் நினைக்கிறான். அதனால என்ன பண்றான், அவர்களை விட்டு பிரிந்து செல்கிறான். பிரிந்து போன உடனே இந்த கோபிகைகளுக்கெல்லாம் ஆற்றாமை தாங்க முடியல. உடனே திருப்பி மேல பேசுறா. திருப்பி என்ன பண்றான், இந்த பிராசக்தியுடைய விடாது தொடர்கிறாள். கண்ணன் போயிட்டான், எப்படி தொடர்கிறான்னு கேட்டான். கண்ணன் போனா என்ன, அவர்களே என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தனை வந்து ஒரு பெண்ணை வந்து காளியனாகவும், ஒரு பெண்ணை வந்து கண்ணனாகவும், மற்றொரு பெண்ணை கோபிகையாகவும், இதே மாதிரி ஒரு பெண் ஒரு கண்ணன் ஒரு கோபி, ஒரு கண்ணன் ஒரு கோபின்னு அவர்களே அனுகாரம் பண்ணி தரிக்கிறார்கள். அனுகாரம்னா இந்த கோபிகள் தான் இருப்பா, நீதான் கண்ணன். துஷ்டகாலிய திஷ்டாத்ர கிருஷ்ணோஹமிதி சாபரா பாகுஸ்போட்ய கிருஷ்ணஸ்ய லீலயா சர்ப்பமோததி வர்ப்பமாததி. ஒரு பெண் சொல்லலாம் நான் தான் கிருஷ்ணன், மற்றொரு பெண் சொல்லலாம் நான் தான் காளிங்கன் நாகம், நான் தான் சிவா, நான் தலையில கால வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விளையாட்டு உண்டா? அந்த மாதிரி எல்லாம் விளையாடினார்கள். இப்படி கூட கிருஷ்ணன் நினைச்சுட்டு அவளுடைய காலத்துக்கு தன் தலையில வச்சுக்கிறாளே. அந்த வந்து சொல்லக்கூடியது, பாததூளிபடுதலால் நாதனை நரசிங்கனை நவிநேத்துவார்கள் உயர்த்திய பாததூளிபடுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. திருக்கோட்டியூர் பெருமாள் பெரியாழ்வார் பாடல்.
அந்த அடியவர்களுடைய பாததூளிகள் நம்முடைய இல்லத்திலே பட்டால் அதனால பாக்கியம் இந்த பூமி இந்த உலகம் பாக்கியம் செய்ததுன்னு தெரிவிக்கிறார். இவர்கள்லாம் என்ன நினைக்கிறா, அப்போ அப்படிப்பட்ட பாகவதையால் எம்பெருமான்றத்திலே பக்தியாக இருக்கக்கூடிய அவளுடைய திருவடி துகள்கள் என் மேல எவ்வளவு இது குலசேகர பெருமாள் பாடுறார். சேரு செய் செடும் சேரு செய் தொண்டர் சேவடி செடுஞ்சேரன் சென்னி கனிவானே. திருவரங்கத்துல போகணும்னு குலசேகர பெருமாளுக்கு குலசேகர ஆழ்வாருக்கு ஆசை. ஸ்ரீரங்கத்தை போய் நீர் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அந்த இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாம் அந்த பெருமாளை பார்த்த உடனே அப்படியே கண்ணீர் விட்டு அழுவா. அந்த கண்ணீரானது என்ன பண்ணோம்னா கீழெல்லாம் விழுந்து அந்த இடத்துலலாம் அப்படியே சேர் ஆகிடும். நீர் என்ன பண்ணுவ, பெருமாளை செய்யணும். நான் பெருமாள்லாம் செய்ய மாட்டேன், அந்த சேர் எடுத்து என் தலைக்கு சிரோபூஷணமாக தடவி கொள்வேன்றார். சேரு செய் தொண்டு அப்படி அந்த இதுல இருக்கான். புறத்தாழ்வான் அதிமானுஷ்டவத்திலே ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். காளியஸ்ய மனதாம் சிரஸ்துமே சத்கதம்ப சிகஷத்வமேவ வாஹா வட்டிஜுஷ்ட வனசைல சுந்தரஹ த்வத்பதாச்சம் யுகமர்ப்பிதம் யயோ. இந்த காளிகன்னு சொல்லக்கூடியவனானவன் என்ன பண்றான், ஒரு சர்ப்பம், அது நாகம். அந்த நாகமானது அந்த யமுனை நதிக்கரையை ஆக்கிரமித்துக் கொண்டு ரொம்ப தன்னுடைய விஷாக்னியாலே அந்த யமுனை நதியை என்ன பண்றது, அந்த தீர்த்தத்தை பானம் பண்றதுக்கோ இல்ல அந்த தீர்த்தம் ஆடுறதுக்கோ எதுக்கும் ஒரு யோக்கியதை இல்லாத பண்ணிடுது. அந்த பக்கத்துல அந்த துறையில யமுனை துறையில இறங்குவதற்கே எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாங்க, கண்ணன் பெருமான விடத்திலே விடங்கலந்த பாம்பின் மேல் நடப்பையின் நாதனே என்று சொல்லும்படியாக அந்த காளியன் தலையிலே தன் திருவடியை வைத்து இது பண்றான். அப்படி காளியன் திருவடிய காளியனுடைய செருக்கை அடக்கக்கூடிய காலத்துல எப்படி பண்றான்னா, அவருக்கு கடம்ப மரத்தின் மேல ஏறி அந்த காளியன் தலையில எதிரி குதிக்கிறான். யமுனை ஆத்திலே இருந்த காளியன் தலையில குதிக்கிறான் கண்ணன் பெருமான். கோரத்தாழ்வான் சொல்றார், ஐயோ நான் கடம்ப மரமா பிறகலையே, ஐயோ நான் காளியனா பிறகலையே, நான் அப்படி பிறந்த என்ன சுவாமி, அப்படி அதுக்கு என்ன சுவாமி, எதுக்கு சுவாமி இப்படி எல்லாம் போய் உமக்கு பெரிய ராமானுஜர் சீடராக நீர் பிறந்திருக்கிறேன், நீர் பெற்ற பாக்கியம் உலகத்துல யாருமே பெறல, ராமானுஜர் தன்னை உயிராக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீடர் நீர். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நான் ஒரு கடம்ப மரமா பிறக்கலையே, காளியனா பிறக்கலையேன்னு நீர் ஆசைப்படுறேன். இது என்ன ஒரு தாழ்மையான பிறப்பு தானே, ஒரு மரமாக பிறப்பதும் ஒரு ஜந்துவாக பிறப்பதும் தெரிவிக்கிறார். இப்ப சொல்றாரு, அப்படி நான் பிறந்திருந்தேன்னா கண்ணனை பெருமான திருவடி என் தலை மேல பட்டிருக்குமே, அது படாத போயிடுது என்று சொல்லக்கூடியதா இருக்குது. அப்படி இவர்களெல்லாம் அனுகாரம் பண்ணி தரிக்கிறார்கள். கண்ணன் இல்லான்னா கூட இந்த கண்ணனை போல தங்களுக்குள்ளே ஒரு அனுகாரத்தை பண்ணி தரிக்கிறார்கள் சொல்லக்கூடிய நினைவின் பாவனா பிரகர்ஷம் தெரிவிக்கிறார்கள். அந்த நினைவின் நெகிழ்ச்சியாலே இதுவாலே என்ன சொல்றார்கள், முதிர்ச்சியாலே அந்த கண்ணனே இருக்கிற கூட தன் தரித்து நின்றார்கள் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். சரி, அப்ப ஆண்டாள் என்ன நினைக்கிறார், அந்த ஆய்ப்பாடி பெண்கள் எல்லாம் கண்ணனை போலே அனுகாரம் பண்ணார்கள். நாம் எப்படி அனுகாரம் பண்ணணும் தெரியுமா, நாமெல்லாம் கோபிகைகளை போல அனுகாரம் பண்ண வேண்டும். இனிமேல் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு கோபிகை பெண் தான், ஆண்டாள் யாரும் நான் அந்தன பெண்ணுன்னு யாரும் சொல்லக்கூடாது, யாதவ மரபிலே வந்தவள் நான் ஒரு இடைப்பெண்ணு சொல்லக்கூடியதா இருக்கு. அதனால என்ன நினைக்கிறார், பெரியாழ்வாரம் ஆண்டாளும் கோப ஜன்மத்தை ஆஸ்தானம் செய்தார்கள். கோப ஜன்மத்தை ஆஸ்தானம் செய்தார்கள். ஆயர்குடியிலே பிறந்தவர்களைப் போலே அவர்களுடைய எல்லா பாவனையும் மாறி போடுதுன்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் எப்படி இருக்கிறார், இவளுக்கு இடைநடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் உடைநாற்றமும் உண்டாய். இந்த இடையர்களா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டால், அவர்கள் நடக்கிறதே ஒரு வித்தியாசமா இருக்கும். அவர்களுக்கு முடிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த இதுல பார்த்தோம்னா சொல்லப்படுற காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் கூட ஆட்சியம்னு சொல்லும்படியாக அவர்களுடைய இடைமுடியாக இருக்கக்கூடியதா இருக்கும். அவர் பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் இடைப்பேச்சாகத்தான் இருக்கும். அதெல்லாம் காட்டப்படுறது மேல மேய்வான் சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான்னு சொல்லக்கூடிய இடையர்களுடைய பேச்சு எப்படின்னு காட்டப்படுறோம். முடை நாற்றம் எப்பவும் பாலையும் தயிரும் கறந்துட்டு இருக்காங்க, முடை நாற்றம் இருக்கும். ஆண்டாளுக்கு இதெல்லாம் எப்போ அனுகாரம் பண்றேன்னு சொன்னாலும் அதெல்லாம் அவள் யாதவ குலத்திலே பிறந்தவளை போலே அவளுடைய பாவனைகள் எல்லாம் அப்படியே இடைமுடியும் இடைநடையும் இடைப்பேச்சும் முடை நாற்றமும் ஆகி போயிற்றுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. அதனால ஆண்டாள் அனுகாரம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்றாள், அனுகாரம் பண்ணணும் அப்படின்னா வடமதுரையில இருக்கணுமே. அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூரே வடமதுரையாக அனுகாரம் பண்ணாள். கோபிகைகள் பல பெண்கள் வேண்டுமே, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய சிறுமிகளையெல்லாம் அந்த கோபிகைகள் ஆக்கினாள். நந்தகோபனுக்கு ஒரு திருமாளிகை வேணும் என வடபெருங்கோயிலோட அந்த சந்நிதியை அந்த திருமாளிகை ஆக்கினாள். இப்படியெல்லாம் என்ன பண்றாங்க, வடபெருங்கோயிலோட கிருஷ்ணனாக பாவித்து அந்த நோன்பை நோக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல கேட்கணும், ஆண்டாள் திருப்பாவை பாட்டினத்துக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒரு விஷயம் இந்த அனுகாரம், மற்றொரு விஷயம் என்ன, அந்த நோன்பு நோக்கக்கூடியது. அந்த காலத்திலே கிருஷ்ணன் திருவவதாரம் பண்ணின காலத்திலே கொஞ்சம் யவன பருவம் வந்த காலத்திலே கொஞ்சம் ரொம்ப துஷ்டன தருமரியா குறும்பன்னு தெரிவிக்கிறார். ஆண்டாளே தெரிவிக்கிறார், தருமமரியா குறும்பன் தெரிவிக்கிறார்.
அல்லல் விளைத்த பெருமான் கண்ணனுக்கு பலவிதமான டைட்டில், ரொம்ப குறும்பு செய்யக்கூடியவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில் எல்லாம் பாருங்க. இப்படிதான் விருதுகள் எல்லாம் கொடுத்திருக்கான். அவன் தூர்த்தனாய் இருக்கிறானே, அதனால என்ன பண்றான், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோபால விருத்தர்கள் கிழவர்கள்லாம் என்ன சொல்றா, இந்த பெண்களை எல்லாம் கண்ணனோட சேரவே விடக்கூடாதுன்னு சொல்லி நிலவரையிலே போட்டு அடைத்து வைத்தார்கள். அப்படி அடைத்து வைத்திருக்கக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு கண்ணனுக்காக தான் அவர்கள் பிறந்த அந்த கோபிகைகள்லாம் வாஸ்துமா யாருன்னு கேட்டோம். ஆனால் இதற்கு முன்னால ராமாவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே, ராமன் வனத்துக்கு சென்றக்கூடிய காலத்திலே ராமனுடைய சௌந்தரியத்தை அவனுடைய அழகை கண்டு மெய் மறந்தவர்களாயிருக்கக்கூடிய ரிஷிகள் அந்த காலத்துல அவர் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரன், வால்மீகி பகவான் இருக்கிறார். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரன், ராமனுடைய அழகு எப்படி இருக்குன்னா ஆடவர்களுடைய கண்ணையும் மனதையும் அபகரிக்கக்கூடியதா இருக்குன்னு தெரிவிக்கிறார். அது என்ன சுவாமி ஆடவர்கள்? ஆடவர்கள் என்ன, ஏன் பெண்களுடைய மனசெல்லாம் கவராதான்? ஆடவர்களுடைய மனசையே கவர்றதுன்னா பெண்களுடைய மனசை கவராதுன்னு சொல்ல முடியுமா? அந்த தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம், அரண்யத்திலே அந்த காட்டிலே இருந்த ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணார்கள், பெருமானே உன்னுடைய சௌந்தரியத்தை நாங்கள்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே, அடுத்த ஜென்மத்திலே அடுத்த அவதாரத்திலே கண்ணன பெருமானாய் பிறந்த காலத்தை அவர்கள் எல்லாம் பெண்ணுருவம் கொண்டு கோபிகைகளாக இடத்திலே பிறந்தார்கள் சொல்லக்கூடியார்கள். அப்படிப்பட்ட கோபிகைகள்லாம் என்ன பண்றா இந்த இடத்துல, கண்ணன பெருமானை குறித்து கண்ணன பெருமானை பார்க்க முடியாது. நிலவரைகளில் போட்டா கண்ணன பெருமானை இவரை பார்க்க முடியல, கண்ணனால இவர்களை பார்க்க முடியல, ஒருத்தர் பார்க்காத ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆற்றாமையாலே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த கண்ணனுடைய பாக்கியமோ அந்த பெண்களுடைய பாக்கியமோ அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சம், மழை ஏற்படாத ஒரு பஞ்சம் ஏற்பட்டு, கோபாலர்களுக்கு எல்லாருக்குமே மழை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நம்ம மழையால் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் சென்னையில், அது வேற விஷயம். ஆனால் மழை இல்லாத போயிடுச்சானால் எப்படி இருக்கும், ரொம்ப சிரமமா ஆயிடுச்சு. அவர்கள் என்னன்னா அந்த மாடு கன்றுகளை வச்சு ஜீவனம் செய்யக்கூடியவர்கள், அந்த மாட்டுக்கு தேவையாகக்கூடிய உணவு, தேவையான உணவு என்ன, புல்லு தானே, மேயணுமே மாடு, அதுக்கு புல் வேணுமே, அதுக்கு மழை வேணுமே, அது இல்லையே, ஆதாரமே இல்லையே. அப்போ அவர்களெல்லாம் அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டு, யாதவர்கள் இடத்துல இந்த கோபாலர்களிடத்துல ஒரு வழக்கம் உண்டு. அது என்னன்னா ஒரு நோன்பு நோக்க வேண்டும், சிறுமிகளை கொண்டு, ஒரு கன்னியா பெண்களாய் சிறுமிகளாய் இருக்கக்கூடியவர்களை கொண்டு ஒரு நோன்பு நோக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நோன்பை நோற்றால் அந்த இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை எல்லாம் கொண்டு நிலவரையிலிருந்து வெளியில நோன்பு நோற்பதற்காக வெளியில அழைத்து வருகிறார்கள். இப்போ நோன்பு நோக்கிறதுனா அதுக்கு பல சம்பாரங்கள், அதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் சேகரம் பண்ணி வைக்கணுமே. அப்ப கண்ணனிடத்துல சொல்றார்கள், கண்ணா நீ தான் இந்த நோன்பை தலை கட்டி கொடுக்கக்கூடியவனாய் இருக்கணும்னு நினைக்கணும் சொல்றான். கண்ணனுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா சொல்றான், இல்ல அதெல்லாம் என்னால முடியவே முடியாது, பல காரியங்கள் இருக்கு, எவ்வளவு ஜோலி இருக்கு, எனக்கு இந்த பசங்களோடலாம் என்னாலாம் இருக்க முடியாது அப்படின்னா. இல்ல அப்பா நீ பண்ணலன்னா வேற யார் பண்ணுவான், இந்த காரியம் பண்ணாது போனால் நம் யாதவ குலமே அப்படியே நம்ம மாடு கண்கள் எல்லாம் அழிந்து போகுமே, அதை கொஞ்சம் நீ கருத்திலே கொண்டு பண்ண வேண்டும் ரொம்ப வற்புறுத்த அதுக்கு ஏற்றி ஒத்துக்கொண்டான். அப்ப நோன்பு நோக்கணும்ன்ற ஒரு இது ஏற்பட்டது. அந்த நோன்பை ஒரு வியாஜமாக வைத்து என்ன பண்ணார்கள், இந்த கோபிகள் எல்லாம் கண்ணனோடைய சேர்ந்தார்கள். அந்த நோன்பை நோக்கத்துக்காக இது பண்றார்கள். அந்த பெண்களோட நோன்பு நோக்கணுன்ற வியாஜத்துல கண்ணனானவன் அந்த பெண்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். அடுத்த ஜாமம் வந்துடுது, ஆதி ராத்திரி ஆகி கொடுத்து என்ன பண்றான், உடனே கண்ணன் பெருமான் என்ன பண்றான், இல்ல ரொம்ப நாளி ஆகி கொடுத்து நாளை காத்தாலும் நோன்பு நோக்கத்துக்காக நம்ம ஸ்நானம் பண்றதுக்கு போகணும், அதனால நீங்கள் எல்லாம் எழுந்திருங்க, நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் அனுப்பி விட்டு தான் என்ன பண்றான், தன்னுடைய மனைவியா இல்லாளா இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டினுடைய திருமாளிகளை புகுந்து விடுகிறான். அப்போ அந்த கிருஷ்ணனை பிரிந்து என்ன பண்ணுறாங்க, அவர்களால் உறங்கவும் முடியவில்லை. உட்பட உணர்ந்தவர்கள் எப்ப முன்னாலே எழுந்தால ஒழுங்காத இருக்கக்கூடியவர்கள் கண்ணனுடைய அந்த குண வைபவங்களையும் குணங்களையெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் ஒத்தரை எழுப்பிக் கொண்டு நந்தகோபுர திருமாளிகைக்கு போய் கண்ணனையும் அழைத்துக் கொண்டு அந்த நோன்பை நோற்று கண்ணனை அடைந்தார்கள் சொல்லக்கூடியதா இருக்குது. இதான் இந்த சரித்திரம். அப்ப ஆண்டாள் என்ன நினைக்கிறாள், இதே சரித்திரத்தை நாமளும் பண்ண வேண்டும். நம்ம ஏற்கனவே கோபிகையாக அனுகாரம் பண்ணி விட்டோம். அந்த கோபிகையெல்லாம் அனுஷ்டித்த அந்த பாவை நோன்புன்ற நோன்பை நம்ம அது வியாஜமாக கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும் தீர்மானம் பண்றாள். அதுக்காக இந்த திருப்பாவையை பாடுகிறாள் ஆண்டாள்னு காட்டக்கூடியதா இருக்கு. இடத்துல வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள் சில கேள்விகளை கேட்டார். திருமங்கை ஆழ்வார் மடலூறுதல் ஒரு காரியத்தை பண்ணார். திருமங்கை ஆழ்வார் இயற்கையாகவே ஆண் தன்மை உடையவரை ஆணாக பிறந்திருந்தாலும் என்ன பண்றாரு, ஒரு பெண் தன்மையை எழுதினார். பரகால நாயகின்ற பெண் தன்மை எழுதினார். மடலூறுதல் செய்வார். மடலூறுதல் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நாயகன் ஒருத்தன் இருக்கான். அந்த நாயகன் என்னை வஞ்சித்து போனான்னு அவனை தலைவியானவள் என்ன பண்றா, என்னை வஞ்சித்து போனான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் அவனை பத்தி தப்பு தப்பான வார்த்தைகளை சொல்லி கொண்டு போவாள்.
அதனால என்ன ஆகும், ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவா, இல்ல இல்ல இவனை அவனோட நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவளோட சேர்ந்துருன்னு அவனை சேர்த்து வச்சு விடுறான். இல்லைன்னா அந்த லோகத்திலே நடக்கக்கூடிய அவனுக்கு கெட்ட பெயர் ஏற்படுமே, அந்த லோக அபவாதத்துக்காக பயந்து என்ன பண்ணா தானே வந்து சேர்ந்து விடுவான். அப்படிலாம் அவனுடைய அந்த நாயகனுடைய ஒரு பெருமைகளை குலைக்கும் வண்ணம் செய்யக்கூடிய மடலூர்தல் பேர். இப்ப கேட்கிறாரு, ஆண்டாள் மடலூர்ந்து இருக்கலாமே, ஏன் மடலூர்லன்னு கேட்கிறார். ஆண்டாள் எப்படிப்பட்டவள், ராஜமகிழ்ச்சி, அவள் ஒரு ராணியை போல, ஒரு ராணியா இருக்கக்கூடியவள் பிச்சை எடுத்தது அவனுடைய ஜீவனத்தை போக்கலாம். யாருக்கு அசிங்கம், யாருக்கு அசிங்கம்னா கண்ணன் பெருமான் தான் அசிங்கம், ராஜாக்கு தானே அசிங்கம். இந்த இடத்துல ராஜா யார், கண்ணன் பெருமான் தானே. அதனால அந்த மடல் எடுக்கிறதெல்லாம் கண்ணனுக்கு இது பண்ணாது, அது கண்ணனுக்கு தானே அசிங்கம். மற்றொரு விஷயம் தெரிவிக்க அந்த இடத்துல கருத்து, கண்ணன் எப்படிப்பட்டவன், ராமனை போன இல்ல, அவன் ரொம்ப சுனைக்கேடன், ரொம்ப சொல்ற மாதிரி எனக்கு உரத்த தோல் இருக்கு, திக் ஸ்கின்ன்றவன், திக்கின் வெக்கமே கிடையாது அவனுக்கு தெரிவிக்கிறான். அதனால இவள் மடல் எடுக்கிறேன்னு சொன்னான்னா அவனும் ஒரு பக்கம் மடல் எடுத்துருவான், அதனால பிரயோஜனம் இல்லை. அப்போ நோன்பு ஏன் நோற்றாள்னா, மடல் எடுக்கிறத காட்டிலும் ரொம்ப பயன் கொடுக்கக்கூடிய, அதிகமான பயனை கொடுக்கக்கூடியது நோன்பு. ஏன்னா கீழே சொன்னேன், ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம்னு சொன்னேன். அகிஞ்சன்யம்னா கைமுதல் ஒண்ணும் இல்லாம எம்பெருமானே நீதான் எனக்கு எல்லாமாக இருக்க வேண்டும், உன்னை தவிர வேற ஒண்ணும் கிடையாதுன்னு இருக்கணும். இப்ப நோன்புன்றது எடுத்தா நோன்பு ஒரு உபாயம் ஆயிடுது, நோன்பை கொண்டு கண்ணனை அடைகிறோம் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, கண்ணன் அங்க ரெண்டாவது பட்சமா போயிடுவான். அதான் கண்ணன் எப்பவும் தாங்கவே மாட்டான். அதான் என்ன சொல்றான், இல்ல இல்ல நானே இது பண்றேன். அதனால நோன்பு அவனுக்கு மேலும் அபத்தியத்தை தீமையை விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு, அதனால இந்த வாய்ப்பெண்கள் எல்லாம் நோன்பை நோற்றார்கள் ஆரம்பிக்கிறார்கள். இப்போ ரெண்டு விஷயங்களால, ஒண்ணு கோபிகளை போல ஆண்டாள் அனுகாரம் பண்ணால், அந்த கோபிகள் எல்லாம் அனுஷ்டித்த நோன்பை அனுஷ்டித்தால் கண்ணனை அடைவதற்காக சொல்லக்கூடியதாய் இந்த அவதாரிகம் முற்று பெறுகிறார்கள். மேல தெரிவிக்கிறார், முதல் பாசனம் இது இப்ப நோன்பு நோக்கணும்னு நினைக்கிறாள். நோன்பு நோக்கணும்னு நினைக்கக்கூடிய காலத்துல, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய காலத்துல நல்ல நாள்கள் எல்லாம் அமைய வேணுமே. அதுக்கு நம்ம எல்லாம் வீட்டுல ஒரு விசேஷம் பண்றோம், பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்றோம், போய் ஒரு ஜோசியரை பார்த்து இதுக்கு தகுதியான நாள் என்னன்னு கேட்கிறோமே. அதுபோல இவர்கள் எல்லாம் அந்த நோன்பு நோப்பதற்கு நல்ல காலம் பார்க்கணுன்றது அவசியம் இல்லாத, அது கோல் விழுக்காட்டாலே சேர்ந்ததுன்னு தெரிவிக்கிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்கமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஊர்வேல் கொடுங்கொடிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் தார்மேனிச்சன் கண்ட திருமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பர தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவோட முதல் பாசம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே மார்கழி திங்கள், மார்கழி திங்கள் ஆரம்பிக்க நாளை கொண்டாடுகிறார்கள் தெரிவிக்கிறார்கள். தாய் கோபிகைகள்லாம் என்ன பண்றாங்க, என்ன நினைக்கிறான்னா, நம்ம நோன்பு நோக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு ஒரு நல்ல நாள் அமையணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நமக்கு விலட்சணமான மார்கழி திங்கள்னு ஒரு நாள் நமக்கு கிடைச்சிருக்கு. மார்கழின்னு சொல்ற சாதாரணமா என்ன சொல்லுவோம், மாசியும் கண்ணியம் மார்கழி, மாசியும் கண்ணியம் மார்கழி, ஆடியும் கண்ணியம் மார்கழி மாசியும் மாதங்கள் நான்கில் மலடன கொள்ளுக. ஆடி மாசம், புரட்டாசி மாசம், மார்கழி மாசம், மாசி மாசம், இதெல்லாம் மலட்டு மாசங்கள் பேர் சாஸ்திரத்தில். அப்படிப்பட்ட மலட்டு மாசத்துல எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் இவர்களுக்கு என்ன சொன்னா, இந்த மலட்டு மாசங்கள் எதை நம்ம வேண்டாம்னு சொல்றோமோ அதெல்லாம் எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சாதாரண அஷ்டமி நவமி திதின்னு சொல்றோம். அஷ்டமி நவமி திதியில எந்த நல்ல காரியங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். கண்ணன பெருமாள் கோகுலாஷ்டமியில பிறந்தான், ராமன் ஸ்ரீராம நவமியில பிறந்தான்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடியதான் எம்பெருமானுக்கு உரியதே அன்று. இவர்கள் என்ன பண்றார், கண்ணன பெருமான் என்ன சொல்றார், தன்னுடைய கீதையில பகவத்கீதையில சொல்லக்கூடிய காலத்துல 10வது அத்தியாயம் விபூத்தி அத்தியாயம்னு பேர். விபூதியில இந்த உலகத்தில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் நீ பாரு அர்ஜுனா, எது ரொம்ப தேஜஸோட விளங்குகிறதோ அதுல என்னுடைய அதிஷ்டானம், நான் அதிலே முறைகிறவனா இருக்கக்கூடியவன் தெரிவிக்கிறான். பல பொருள்களை காட்டுகிறான், இதுல நான் இருக்கேன், இதுல நான் இருக்கேன், இதுல நான் இருக்கேன்னு சொல்றான். சொல்லக்கூடிய காலத்திலே மாசானாம் மார்கசீருஷோகம் ருதூனாம் குசுமாகரம், மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன். அந்த காட்டுல வேற ஒண்ணு வேணுமா, கண்ணனை பெருமாள் இந்த மாசம்னு சொன்ன அந்த காட்டுல வேற ஒண்ணு வேணுமா. அப்படிப்பட்ட நல்ல நாள் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது.
ரொம்ப நாள் இவர்கள்லாம் எப்படி இருக்கா, இந்த கோபிகள்லாம் ரொம்ப நாள் சிறையில கிடந்த போல் நிலவரையிலே கிடைக்கிறார். அதுல இருந்து இப்ப விடுபட்டு கண்ணனை பெருமானை வந்து என்ன பண்றார், ஒருத்தர் போறக்கூடிய ஒரு சேர்க்கை ஏற்படுறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு சிறையிலேருந்து வந்தவன் என்ன பண்ணுவான், கீழ்கழிந்த நாளெல்லாம் நினைச்சு பார்ப்பானா. 10 நாளா ஒருத்தர் பட்டினி கிடந்தான். சுவாமி வாருங்க சுவாமி உங்க சாதம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வட பாயசத்தோட அவருக்கு விருந்து வச்ச மாதிரி, ஐயோ நான் நேற்றுக்கு சாப்பிடவே இல்லையே, 10 நாளா சாப்பிடவே இல்லையே, நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ அதனால இப்ப சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவானா. இன்னைக்கு கிடைச்சது அதை அனுபவிப்பான் தானே அனுபவிப்பான். அதை போல இவர்கள்லாம் என்ன பண்றாரு, கோபிகள் நெடுநாள் சிறையில் கிடந்தவர்கள், நிலவரையிலே கிடந்தவர்களாய் இருந்தவர்கள், அதுல இருந்து அப்படியே அந்த தலையிலிருந்து நீங்கி வெளியிலே வந்தவர்கள், கீழ்கழிந்த நாள்கள் எல்லாம் இது பண்ணுவாங்க. இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு. அது போல இவர்கள் என்ன மார்கழி திங்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார். மார்கழி மாசம் கிடைச்சிருக்க நம்மளுக்கு நோன்பு நோக்கிறதுக்கு தெரிவிக்கிறார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பாரிக்கிறோம். அப்படி பாரிக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் வசந்த ருது, அது முதன்மையான சைத்திர மாசம். சைத்திரஸ்ரீமான் அயம் மாசகா என்று சொல்லும்படியாய் அந்த சித்திர மாசம் தானாகவே அமைந்ததுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. அதுபோல அந்த இடத்துல அந்த சைத்திர மாசத்தை கொண்டாடிய போல இந்த இடத்துல மார்கழி மாசத்தை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் காட்டக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த மார்கழி மாசத்துல நோன்பு நோக்க முயல்னா, இந்த மார்கழி மாசத்துல இடைத்தலைவர்கள் என்ன பண்ணா, ரொம்ப குளிர்காலம் ஆச்சு. அதுவும் மதுரை பிரதேசத்துல வடமதுரையெல்லாம் கேட்கவே வேண்டாம், குளிர்லாம் -2 -3 தான் இருக்கும். அந்த குளிர் கஞ்சி கோபால கிழவர்கள் எல்லாம் வெளியே வர புறப்படாத காலம். அவர்களெல்லாம் இல்லைன்னா இவர்களுக்கெல்லாம் கோபிகள்லாம் என்ன அதனால ஆதாயம் அப்படின்னு கேட்டால், அவர்களை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. கிருஷ்ணனோட ரொம்ப என்ன சொல்றான், நன்னா கலந்து பரிமாறலாம்னு தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் சுக்லபக்ஷம் வளர்பிறையில பண்ணணும்னு சாஸ்திரங்கள், ஜோதிஷ சாஸ்திரங்கள்லாம் தெரிவிக்கிறது. இவர்கள் எதையுமே நோன்பு நோக்கணும்னு நினைத்தார்கள். மார்கழி மாசம் தானே ஏற்பட்டது, சுக்லபக்ஷமாக அது வாய்த்தது. பௌர்ணமிக்கக்கூடிய சுக்லபக்ஷமாக இவர்களுக்கு வாய்த்தது. அதனால மதி நிறைந்த, மதினா சந்திரன், மதி நிறைந்த நன்னாள். அது மட்டும் இல்ல, கண்ணபிரானோட இவர்களுக்கு முன்னாலே எப்படி இருக்கான், அந்த கோபாலன் அடைக்கலைக்கு நள்ளிருக்கன் என்னை விட்டிடும். நந்தகோபாலன் வீட்டுக்கு எனக்கு ராத்திரி அந்த ராத்திரியில கொண்டு போய் விடுன்னு ஆண்டாள் பிரார்த்தனை செய்தார். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவருக்கு இருட்டுதான் அந்த காலத்துல தேவைப்பட்டதா இருக்கு. ஆனால் இப்ப என்ன சொல்றார், மதி நிறைந்த நன்னாள், சந்திரனுடைய ஒளியை அனுபவிக்கிறார்கள். ஏன்னா இவர்களை கட்டுப்பாடு செய்வதற்கு யாரும் தடை விதிக்க போவது கண்ணனோட இருக்குது. அதனால சொல்றா, அந்த நாளை கொண்டாடுகிறார். மதி நிறைந்த நன்னாளா நீராட போது இருக்கிறா. ரொம்ப நாளா கண்ணனை பிரிஞ்சிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட அந்த என்ன ஒரு தாபம் ஏற்படுது, ஒரு விறக தாபம் ஏற்படுது. அந்த விறக தாபம் நமக்கெல்லாம் இப்போ வெயில் ரொம்ப கடுமையா வருத்துறது அப்படின்னா என்ன பண்ணுவோம், போய் எங்கேயாவது ஒரு நதியில போய் குடிக்கலாம் போல இருக்கு, பச்சை தண்ணியில போய் அப்படியே படுத்துலாம் போல இருக்குன்னு சொல்றாங்க. அது போல இவர்கள் எல்லாம் தாபம் தீர்ப்பதற்காக என்ன பண்றாங்க, நீராட போகுதுன்னு தெரிவிக்கிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர். நீராடன்னு சொல்லக்கூடியது சாதாரணமான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னால் குளிக்கிறது, ஸ்நானம் பண்றதுன்னு அர்த்தம் இங்க இருக்கலாம். ஆனால் நீங்க பாருங்க, இந்த திருப்பாவை மொத்தத்தையும் சுத்தி பார்த்தால் ஆண்டாள் யாரையும் அழிச்சுட்டு போய் எந்த சுனையிலும் எந்த நீர் தடாகங்களிலோ நீராடினாலும் சரித்திரமே இதுல திருப்பாவையில் எங்கேயுமே கிடையாது. அப்போ இதுல காட்டப்பட்ட விஷயம் தான் என்ன அப்படின்னு கேட்டால், இதுல உள்ளுரை பொருள் இருக்கிறது. சுவாபதேசம்னு சொல்லுவாங்க, உள்ளுரை பொருள் இருக்கிறது. அந்த உள்ளுரை பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், சுனை நீராடல் புனையாடல்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அது என்னன்னா, எம்பெருமான் பகவத் சம்ஸ்லேஷன், எம்பெருமானுடைய அந்த பகவானுடைய சேரக்கூடியதை தான் இந்த இடத்துல நீராட்டம் என்று தெரிவிக்கிறார்கள், காட்டுகிறார்கள். வெத்தேன் வாய்ச்சொல் இறையும் பேச கேளால் வேறுபாடி தன் குழந்தை நகரும் பாடி ஒற்றாமரை கயம் நீராட போனாள் பொருவத்தாள் என் மகள் உன் பொன்னும் அகுதே. திருமங்கையாழ்வார் பெண் தன்மையை எழுதுறார். திருவிழுந்தாண்டவன்ற பாசுரத்தில் இருக்குது. வெற்றேன் வாய்ச்சல், அந்த தாயாரானவள் திருமங்கையாழ்வார் பரகால நாயகி பத்தி சொல்றார். நான் பெற்றிருக்கேன், என்னுடைய பெண்ணுதான் அவள். என் வாய்ச்சொல் இறையும் பேச கேளா. அவளுக்கு நான் சொல்றேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு நான் சொல்ற உபதேசங்கள் எதுவுமே கேட்கறதே இல்லையே. வாய்ச்சொல் இறையும் கேளால் என்ன சொல்றாவ, நீ பெருமாள் பெருமாள் நீ படி தாண்டி போகாத, எம்பெருமானே ஒண்ணு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றான்.
ஆனால் ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு, அது பராகால நாயகிக்கு எம்பெருமானை எப்படியாவது போய் அடைந்துடணும்ன்ற ஆசை, அந்த துறை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால என்ன பண்றாரு, எப்படியாவது போய் எம்பெருமானை அடைந்து விட வேண்டும், அணிந்து விட வேண்டும். என்ன பண்றாரு, அம்மா சொல்றது கேட்கவே இல்லை. வேறுபாடி தன் குழந்தை நகரும் பாடி என்ன பண்றாள், பெருமானதான் பாடுறாள். தன் குழந்தை, அந்த திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் திருக்குடைய சாரங்கமாடிக்கிறவள் அவரை பாடுறாள். வேறுபாடி தன் குழந்தை நகரும் பாடி ஒற்றாமரை கயம் நீராட போனாள். பெருமாளை மங்களாசாசனம் பண்ணான்னு சொல்ற இடத்துல என்ன சொல்றார், ஒற்றாமரை கயம்னா ஒரு குளத்திலே நீராட போனான்னு சொல்றார். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன இந்த இடத்துல அப்படின்னு கேட்டால், நீராடன்னு சொல்லக்கூடியதுக்கு மர்மமாய் இருக்கக்கூடிய சுவாபதேசமாய் உள்ளுரை பொருளாய் இருக்கக்கூடியது அந்த எம்பெருமானோடைய அந்த பகவானோடைய சேர்வதைத்தான் நீராட்டம் என்று இந்த இடத்திலே தெரிவிக்கிறார்கள், காட்டுகிறார்கள். அதுக்கு மேல கேட்கிறார், இவர்கள் எல்லாம் தோழிகள் தானே, கோபிகள் எல்லாரும் தன்னுடைய தோழிகள் தானே ஆண்டாள் கூட்டுக்கு போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நம்ம ஒரு தோழனுடைய தோழியோடைய பேசக்கூடிய காலத்தை எப்படி பேசுவோம், வாடா போடா, ரொம்ப சாதாரணமா தானே பேசுவோம். இவர் என்ன சொல்றார், மார்கழி திங்கள் பதினிறைந்த நன்னாளால் நீராட போது நீராட விருப்பம் உள்ளவர்கள் எல்லாரும் வாருங்கள். அப்படி சொல்லணுமா, நான் நீராட போதுவீர்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்கறேன். சாதாரண குளிக்க வாங்கல அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு கௌரவமா இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறாளே ஆண்டாள், காரணம் என்னன்னு, இவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அடியார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை அவர்கள் எப்படிலாம் பேசிவிடலாமா? திருமங்கை ஆழ்வார் அப்படியே பெண் வேஷத்துல பெண் தன்மையில பரகால நாயகியா இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல தன்னுடைய அம்மாவானவள் அந்த திருமங்கை ஆழ்வார சொல்லக்கூடிய காலத்துல எப்படி சொல்றாங்க, கள்ளவிழ் சோலை கணபுரம் கை தொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ண பெருவழி. திருமங்கை ஆழ்வாரோட வயசு என்னான்னு கேட்டால், முள்ளையிரேந்தில பூழை முடிகுடாக தெள்ளியல் என்பதோள் தேசிழல் என் செய்கேன். முள்ளையிரேந்தில பல்ல முளைக்கல, பூழை முடிகொடா, இந்த மாதிரி முடி ஒரு கட்டு போடணும்னா அந்த அளவுக்கு முடி கூட வளரணும். தெள்ளியல் என்பதோள் தேசிழல் என் செய்க, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான். இவளை நான் எப்படி பிள்ளைன்னு சொல்லலாமே, சொல்றதுக்கு உண்டான பருவம் தான் அவளுக்கு இருக்கு. ஆனா அவளுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கு, அவளுடைய நடத்தை எப்படி இருக்கு. கள்ளவிழ் சோலை கணபுரம் கை தொழும் பிள்ளையை பிள்ளையன் எண்ண பெருவரே. அந்த காலத்துல என்ன பண்றாரு, திருக்கண்ணபுரம்னு இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்தை பார்த்து அப்படியே கை கூப்பறாளா அந்த பரகால நாயகின்னு சொல்லக்கூடியவள். அப்படி கை கூப்பக்கூடியவள் பெருமாள், அப்படி அந்த பகவத் ஞானமுடையவளாய் இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்ட அறிவு பெற்றவளாய் இருக்கக்கூடிய அவளை போய் நான் பிள்ளைன்னு சொல்லலாமான்னு தெரிவிக்கிறார். நீராட, அதனால அதே அனுஷ்டானம் தான் இங்க கோபிகள் இருக்கு. நீராட புதுவீர், பகவானுடைய பக்தர்களா இருக்கக்கூடியவர்கள் நம்ம எப்போ பேசக்கூடிய காலம் எப்படி பேசணும், மரியாதையா பேசணும். மரியாதையா பேசணும். சன்னதியில வர பல பேர் நமக்கு முன்னாடி வரா பின்னாடி வர, எவ்வளவோ மனஸ்தாபங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவோ பேசணும். ஆனால் அந்த சமயத்துல கௌரவம் குறையாத பேச வேண்டும். அதுதான் நமக்கு ஆண்டாள் காட்டி கொடுக்கக்கூடிய. இன்னைக்கு முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆன்மீகத்தை விட நமக்கு சொசைட்டியில எப்படி நம்ம வாழணும்ன்றதை தெரிவிக்க பல விஷயங்களை இதை தெரிவிக்கிறாங்க. கிவ் ரெஸ்பெக்ட், டேஸ்ட் ரெஸ்பெக்ட் சாதாரணமா நம்ம சொல்றோமே, அதான் அதெல்லாம் பழைய புராதனமா இருக்கக்கூடிய கிரந்தங்களிலே ஏறி இருக்கக்கூடியதா இருக்கிறதா. முதல்ல கள்ளவிழ் சோலை கணபுரம் கை தொழும் பிள்ளையை பிள்ளையெண்ண பெருவரே. நீராட போது வீர் போதுமினோ நேரிழை. யார் இதுக்கு வரலாம்? ஆண்டாள் பாவை நோன்பு நோக்கிறாள். இப்ப நீராட போதுவீர்னு எம்பெருமானோடைய பகவத் சம்சேஷத்தை எம்பெருமானோடைய சேருவதற்காக எல்லாரும் கூப்பிடுறா. யார் இதுக்கு வரலாம் அப்படின்னு கேட்டா, போதுவீர் போதுமீனோ, யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவள்லாம் வாங்குவோன்ற, யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவள்லாம் மாறுவோன்ற. அப்ப எம்பெருமானை அடைவதுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப உயர்ந்த புருஷார்த்தம், ரொம்ப பெரிய பலன். இப்ப சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா அது ரொம்ப தாழ்ந்த பலன் தான். ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு பரிமிதமான பலன், அதுக்கு அளவு உண்டு. நம்ம இந்த பூலோகத்துல எவ்வளவு நாள் வாழறோம், 80 வயசு வாழறோம், 90 வயசு வாழறோம், அதுக்கப்புறம் நம்ம மரணம் சம்பவிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல சொர்க்கத்திலையும் எப்படி அப்படின்னு கேட்டால் அதே போலதான். அவன் பண்ண புண்ணியம் எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் சொர்க்கத்திலே சொர்க்கானுபவத்தை, நல்ல இனிமையான போக்கியத்தை அனுபவிப்பான். அது முடிஞ்சு படுத்துனா என்ன பண்ணும், அங்கே தலைக்கீழ உருட்டி தள்ளிடுவான். அப்ப அல்பமாக இருக்கக்கூடிய சொர்க்கானுபவம், அதுக்கு என்ன சொல்றார், ஜோதிஷ்டோமம் சொர்க்காமே யஜேதா. ஜோதிஷ்டோமம்னு ஒரு ஓமம் பண்ணணும், சொர்க்கத்தை அடையணும், சொர்க்காமம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறவன் ஜோதிஷ்டோமத்தை பண்ணணும்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி பண்ணக்கூடிய அந்த ஜோதிஷ்டோமம் பண்ணணும்னா அது ரொம்ப பெரிய காரியம், சாதாரண காரியம் இல்லை. ஒரு ஹோமம் பண்றதுன்னா பெரிய காரியம். ஜோதிஷ்ட ஹோமம், தர்ஷபூர்ண ஹோமம், இதெல்லாம் இப்படி யாகங்கள்லாம் பண்றதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாமல் கிடைக்கக்கூடிய பலன் சொர்க்கம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு, அல்பமா இருக்கு.
அல்பமா இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, ஆனால் அதுக்கு பண்ணக்கூடிய முயற்சியோ ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா ஆண்டாள் சொல்லா நீராட போதுவீர் போதுமீனோன்னு தெரிவிக்கிறாள். எபெருமானையோட போய் அடையலாம்னு சொல்லக்கூடிய காலத்திலே பலன் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனால் அதுக்கு பண்ணக்கூடிய கர்மங்கள் என்ன, இச்சை இருந்தா போதும் ஆசை இருந்தா போதும் சொல்றீங்களே, அதுதான் ரொம்ப இதுவா இருக்கணும். ரத்தத்துக்கு பலகரை போலேயும் ராஜ்யத்துக்கு எலுமிச்சம்பழம் போலேயும். ஒரு பெரிய மகா பண்டிதன் உதாரணம். அவன் என்ன பண்றான்னா, தெருவில் வந்துட்டு இருக்கான், எவனோ ஒரு எலுமிச்சம்பழம் வித்துன்னு போயிட்டு இருக்கான். ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை வாங்கினான், வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்தான். இந்த 3 எலுமிச்சம்பழத்தை கொண்டு லெமன் ரைஸ் பண்ணிடுவோம்ட்டான். நான் போய் ராஜாவை பார்த்துட்டு வரேன், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போனான். ராஜாவிட்ட கொண்டு போய் கொடுத்தான். கொடுத்த உடனே ராஜா என்ன பண்ண, இந்த ராஜ்யத்தை நீயே வாங்கி கொடுத்துட்டான். இப்படி கூட நடக்குமான்றான். அதான் இது. இந்த உபமானம் இந்த இடத்துல சொன்னேனே, இந்த ஊமை தான் இங்க நடக்கிறது. நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை போல நம்ம என்ன பண்றோம், எங்க இடத்துல அக்கிஞ்சு, எங்கிட்ட ஒண்ணும் இல்ல, கைமுதல் ஒண்ணும் இல்ல, எனக்கு வேற கதி இல்லைன்னு சொல்லி எம்பெருமான இடத்துல போய் இது அடையிறோம். அவர் என்ன பண்றாங்க, அந்த ராஜா எப்படி ராஜ்யத்தை கொடுக்கிறோம்னா அது போல வைகுண்ட பதவியை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழை. இந்த இடத்துல நீங்க நிறுத்துற மேல இவர்கள் என்ன பண்ணார்கள் அப்படின்றது பார்ப்போம். ஆண்டாள் ஏகாரச்சி மாட்டின்னு ஆண்டாள் இப்ப நோன்பு நோக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டா. இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், அந்த யாரை குறித்து இவர் இது பண்ணார்கள், ஏறார்ந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை எப்படி அடைந்தான்னு தெரிவிக்கக்கூடியதை மேல காட்டக்கூடிய இந்த பாசுரத்துல காட்டப் போகிறார்கள். அதை நாளைய தினம் அனுபவிப்போம். 7 மணிக்கு இவ்விடத்துல அனைவரும் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்தித்து அடிய நம்புகிறேன். ஸ்ரீமத்தை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தமே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே அன்னங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.